शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अज्ञानान्तर्गहनपतितानस्तयोपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखापापपापश्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भो मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा। பகவத்பாதாவுக்கு எவ்வளவோ மகிமைகள் சொல்றோம். மகிமைகள் அதிகமாக ஒரு சௌலபியமும் ஒரு வினயமும் அதிகமாகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒன்றும் பிரயோஜனம் ராமன்கிட்ட இல்லாத யோகியதை கிடையாது. ஆனால் யாரை பார்த்தாலும் வினயமா இருப்பார். இதனால பகவத்பாதாச்சாரியால் என்னன்னு கேட்டால் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாரும் நிறைய படித்தாலும் சர்வஜனா இருந்தாலும் கூட தன்னுடைய சிஷ்யன் ஒருத்தர் முன்னுக்கு வந்திருக்கான்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு அதை போற்றி தான் ஒரு வியாக்கியானம் பண்றதுங்கிறதா எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி தெரியல. சாதாரணமா சிஷ்யாதிச்சே பராஜயங்கிறது சந்தோஷப்படணுங்கிற குணமரிசனை ஒழிய அது இல்லை. சரித்திர ரீதியா பார்த்தாக்க இப்ப யாத்திரையெல்லாம் மெண்டேஜ் ஒவ்வொரு சிஷ்யாலாம் வந்து சேர்றா. ஒரே சமயத்துல 4 பேர் அட்மிஷன் இல்லை. கோட்டகாச்சாரியா, பத்மபாதாச்சாரியா, ஹஸ்தாமலகாச்சாரியா, சுரேஸ்வராச்சாரியான்னு ஒரு 4 பேர். இந்த கோட்டகங்கிறவர் கிரின்னு பேரு. அவருக்கு தன்னுடைய ஸ்மரண தீட்சையினால அனுகிரகம் பண்ணி அவர் வித்வானா பண்றார். அதனாலதான் கோட்டகத்தை எழுதுறார். பத்மபாதாச்சாரியாருக்கு விசேஷமாக ஐக்கியம் ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப விளையாட்டமா படிச்சிருந்தான்னு தெரியுது. இந்த 3வது பஸ்தாமலகர் சுரேஸ்வரங்கிறவர் மண்டல மிஸ்ரன். இந்த மண்டல மிஸ்ரான்னாக்க ஒரு விமான பிராமணாவுடைய ஜாத்தியில உயர்ந்த எதுக்கு நம்புவதில்லை சொல்ற மாதிரி மிஸ்ரான்னா ரொம்ப நல்லவான்னு ஏற்பட்டதான மிஸ்ரம்னா சாஸ்திரம் வேதம் ரெண்டு மிஸ்ரமா ரெண்டும் தெரிஞ்சவாங்க மிஸ்ரம் மண்டல மிஸ்ரா. அப்பேற்பட்ட மண்டல மிஸ்ரம்பாவில கேட்டு அதனாலதான் சுரேஸ்வராக்கு சச்சிஷ்ய சந்நியாசாசிரம தாயகாயனா பத்மபாதார்ச்சிகாந்திகாயனா அஷ்டாமலக யோகீந்திரம் பிரம்மஜான பிரதாயகாயனா கோட்டகாச்சாரிய சம்பூஜ்யாயனமான்னு 4 பேர் 4 சிஷ்யாளுக்கு 4 விதமா நாமாவளியில இருக்கு. கோட்டகாச்சாரிய சம்பூஜ்யம். அப்போ 4 விதமான சிஷ்யாலை வச்சிருந்து மேக்கரிக்கு சொல்றது பிரதான சிஷ்யான்னு அர்த்தம். மிக 4 பேர் தான் மொத்தம் இல்லை. அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். நிறைய பேர் இருக்கா. இந்த 4 சிஷ்யா 4 வாக்கியாலத்தை ஏகஸ்து குரோஹோ நிகழே சத்வாரா அந்தேவாசினா சதுர்விதா பவந்தி கஷ்டித் பிரதிபத்தியதே கஷ்டித் சீக்கிரம் பிரதிபத்தியதே கஷ்டித் பிரதிபத்தியதே கஷ்டித் விபரீதம் பிரதிபத்தியதேன்னு ஐக்கிய டிஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்றது முன்னாடியே என்ன புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தம், சொல்லுது பிரியே இல்லாத ஒருத்தம், சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தம், சுமாரா புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தம்னு 4 பேர் 4 நிமிஷம் சொல்ற. இதுக்கு மேலே கேட்டர் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் 4 பேரையும் சேர்த்து கொண்டு போய் அவள் வாழ்க்கை எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லியிருக்கா. 4 பேர் சேர்ந்து வாசிச்சிருக்கா. தனித்தனியாகவும் பிரஜையோடு கூட இருக்கா. இந்த தோட்டக்காரங்கிற ஒரு புத்தகம் எழுதியார், ஸ்ருதிசார சமுத்தரணம். ஸ்ருதிசார சமுத்தரணம் அது நிறைய ஸ்லோகங்கள். அதுக்கான பகவத்பாதா வியாக்கியானம் பண்ணல. பத்மபாதர் தான் உங்களுக்கு தெரியும் பஞ்சபாதிகை எழுதியார். அதுக்கப்புறம் இந்த ஹஸ்தாமலகங்க ஒரு 12 ஸ்லோகம் எழுதியார். சுரேஸ்வரர் கேட்கவன பிச்சு உதவி விவேகானந்தர் பாக்கியம் பேசியா பாக்கியம் பேசியான்னு தெரியாமல் விவேகானந்தருக்கு தைத்திரியத்துக்கும் பண்ணுறேன். அதனால சிஷ்யாலே கிரந்த கிரஸ்தாவாக இருந்து எல்லாம் பண்ணியிருக்கார். அவர் காலத்திலே அவருடைய புத்தகங்களையும் அப்ரூவ் பண்ணி இப்படி வரும்போது இந்த ஹஸ்தாமலத்துடைய சரித்திரம் பார்த்தீங்கன்னா அவர் ஜடமா இருக்கார். வாக்கில் உபநயனங்கள்லாம் பண்ணிட்டார் காலத்தில். இருந்தாலும் வாய் திறக்க மாட்டேங்கிறது அச்சடா இருக்குங்கிறதுக்காக அவள் அப்பா அம்மா கொண்டு ஆச்சாரியாருக்கு நிறுத்தினதாகவும், அப்பா ஏன்பா அப்படி இருக்க, ஏன் ஜடமா இருக்கேன்னு அவர் கேட்டதாகவும், அதெல்லாம் இல்லை நாகம் ஜட சிந்து ஜட பிரவர்த்தது மத்சன்னிதானேன்னு நான் சந்தியே குரோ ஏ குரோ நான் ஜடம் இல்லை. ஜடமான சரீரம் இந்திரியம் பிராணம் மனசு புத்தி இதெல்லாம் நான்கிற என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தினால பிரகாசப்படுத்தப்பட்டு இலுமினேட்டாய் பேசுறது. அப்போ சப்துர ஸ்லோகங்கிற தத்துவத்தை வச்சு சொல்லிட்டு
ஆத்மஸ்வரூபத்தை பற்றி என்ன நிலைமை? இங்க பிரம்மங்க சப்தமே வரப்போறது இல்லைங்க. நித்யோ பலம் விஸ்வரூபோ ஹமாத்மா, இதுதான் 12 ஸ்லோகத்தையும் பல்லை. நித்யோபலப்தி ஸ்வரூபா அகமாத்மா, செயற்பட்ட நித்தியமே பிரகாசிச்சுட்டே இருக்கிறது. உபலப்தின ஞானம், ஞானம்தான் ஆனந்தம். ஞானம் வேற ஆனந்தம் வேற கிடையவே கிடையாது. பல நிரூபணங்கள்லாம் இருக்கு. நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சாதான் உள்ள ரசிக்க முடியும். சங்கீதம் பார்த்தா கைதிக்கு தெரியுமா கற்பூரம், அதுல என்ன சங்கீத சப்த ஞானமானது ஞானமாக ஆகும்பொழுது மனசு தெளிவா இருக்கிறதுனால ஆத்மாவுடைய 300 ஆஸ்பெக்ட் போல இருக்கிற ஆனந்தம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவ்வளவுதான் நடக்கிறது. இந்த பேருக்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. பலவிதமான நிலைகள், சந்திர வெளிச்சம் எல்லா இடத்துலையும் பால் போல பாயுது. மரத்துல பல விதமான கிளைகள் இலைகள்லாம் அடர்த்தியா இருந்தா அங்க இருட்டா இருக்கு. காற்றுனால ஒரு இலை அப்படி நகர்ந்ததுன்னா நீள நிர்மலமான ஆகாசத்துல அந்த வெளிச்சம் அங்க வந்து கழிச்சுன்னு போயிடும். அது வந்து ரூபாகாயின் மாதிரி இருக்கும். இந்த பல நிமிஷம் கதைகள்லாம் வர்ணிக்கலாம். விவரங்களுக்கு ஆசாபாசங்கள்னால மனதில் பலவிதமான கருஷங்களும் ஆசைகளும் முந்திய கற்று ஆசைப்பட்ட பொருள் கிடைச்ச உடனே ஒரு செகண்ட் அந்த ஆசையை மறந்து மற்ற ஆசையை வரவைக்காத ஒரு நிலையில நிஷ்காமதா அப்படின்னு நமக்கு ஒரு நிலைமை ஏற்படுறது. அப்போ அந்த டைம் உடனே நம்ம ஆத்மஸ்வரூப ஆனந்தத்துள்ள ரிஃப்ளெக்ஷன் விஷயானந்தம்னு சொல்றோம். அதனால நித்திய உபலப்தி ஸ்வரூபகான்னு சொன்னா ஆனந்த சொல்லலையே சொல்லலை. உபலப்திங்கிறது தான் ஆனந்தம். அதுல ஒரு 12 ஸ்லோகம் எழுதுகிறதாக இருக்கு. அதுல இவரு தான் இந்த 3 ஸ்லோகமாவும் இருக்கணும். பகவத்பாதால் தான் வியாக்கியானம் பண்ணிருக்கிறதாக இருக்கு. பின்னாடி பார்த்தா இவருடைய சிஷ்யன் எழுதினாலும் இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியஸ்ய கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவத கிருதௌ அஸ்தாமரகிய பாஷ்யம் சம்பூர்ணம். அப்ப இதுக்கு மங்கள ஸ்லோகம் எழுதிருக்கிறது பகவத்பாதாலத்தான் இருக்கணும். ஆனா ஒரே மாதிரி எழுத போடாம எங்கன்னா போட்டிருக்காங்க. எழுத்து பார்த்தா சந்தேகம் ஸ்லோகத்துக்காக கட்சியா போட்டுக்கலாம். இவர் இதுல என்ன ஆரம்பிக்கிறார்? பகவத்பாதாச்சாரியா யஸ்மின்ஞாதே பவேஸ்வரம் விஜ்ஞாதம் பரமாத்மனி சம்பந்தே நித்ய விஜ்ஞானம் ஆனந்தமஜமவ்யயம். இந்த ஒண்ணு நாம அனுசரிச்சு நின்னோமையானால் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே பாக்கி இருக்காதோ. அப்பேற்பட்டவரை நான் இப்போது வணங்குகிறேன்னு வேதம் கற்பனை பண்ணி அவர் எப்படிப்பட்டவர்? நித்திய விஞ்ஞானம் ஆனந்தம் அஜம் அவ்வியம், ஒரு விதமான மாறுதல் இல்லாம ஞானானந்த ஸ்வரூபமாகவும் பிறப்பில்லாததாகவும் ஏற்றத்தால் இல்லாததாகவும் இருக்கிறவரை நாம் அனுசந்தானம் பண்றோம். ஆனா இவ்வளவு எல்லாம் தெரியுது. அந்த அத்புதமான ஆனந்தம் நான் சொல்ற வேகங்கள்லாம் என்ன ஆச்சுன்னார். கயிறுல வந்து ஒரு 5-6 சாமான் இருக்கு. அது மாதிரி தான் இதெல்லாம் ஏற்படுற சொப்னத்தை தனியாப்படுத்துறதுங்க எவ்வளோ ஆளை சக்தி பண்றான். பூத்வைத்தம் அதேயஸ்மின் நிவர்த்ததே இடம்தான் கவனிக்கணும். எதை தெரியாததுனால துவைதங்கள்லாம் தெரியறதோ, எதை தெரிஞ்சா எல்லா துவைதமும் தெரிஞ்சதாகுமோன்னு ஒரு பெரிய அட்ராக்டிங்கான வேர்டு போட்டு இங்க என்ன சொல்றது? ஞாதே யஸ்மின் நிவர்த்ததேன்னு போட்டு இல்லைன்னு எதை தெரிஞ்சுவிட்டா அப்புறம் இதை தவிர வேறொன்று இல்லை என்று தெரியுமோன்னு அர்த்தம். அல்லது எஸ்மின் விஜ்ஞானே சர்வமிதம், இதை கவனமா தெரிஞ்சுக்கணும். முதல்ல கூப்பிடுறச்சு ஒரு விதமா கூப்பிடுவா, போகணும்னு ஒரு விதமா நாம புரிஞ்சுக்கணும். எது தெரிந்து கொள்ளப்பட்டால் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டதாகுமோன்னு டிரான்ஸ்லேட் பண்ணணும். எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரியுமோ அப்படின்னு சொல்ற டிரான்ஸ்லேஷன் வெரி லூஸ். அதாவது இதுகள் சொன்னது ஒன்னுல பேசிவ் ஒன்னுல ஆக்டிவ் சொன்னா எப்படி தெரியாது. ரெண்டும் பேசிவ் சொல்லணும், கர்மணி பிரயோகத்தை சொல்லணும். எந்த ஒரு பொருளானது உணரப்பட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டால் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டதாகுமோ இதான சென்டென்ஸ். எதை வேணா சொல்லுவோம் நீங்க. இது உண்மையான அர்த்தம் என்ன? எது தெரிந்து கொள்ளப்பட்டது என்றால் நான் என்னுடைய சொரூபமாக தெரிந்து கொள்ளப்பட்டது. இப்ப நான் ஒருத்தம் பார்க்கப்படுற பொருள்களும் எல்லாம் நிறைய இருக்கும். நான் ஒருத்தம் தான் இருக்கேன். பார்க்கப்படுற பொருள் தான் அநேக கோட்டி பிரம்மாண்டம்னு இருக்கேன். எல்லாம் இதுல தெரிந்து கொள்ளப்பட்டதாக ஆகும்னா என்ன அர்த்தம்? இது தெரிந்து கொள்ளப்பட்டது ஒன்றும், இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டது மெனி நம்பர் ஆஃப் அப்படின்னு கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்ட பிரம்மமாகவும் பிரம்மவேத பிரம்மே பகவதிங்கிறது புரியாம
வேதாந்த படிக்கிறவாளுக்கு பலவிதமான குழப்பங்கள் வரத்தான் வரும். அதுக்கு இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் எங்க கமகம்னா பாட்டில் உள்ள கமகம் இல்லை, புரிய வைக்க வேண்டிய பாயிண்ட். யஜ்ஞானாதுபூத்வைகம் ஞாதேயஸ்மின் நிவர்த்ததே ரஜ்ஜு சர்வவதத்யந்தம் சம்பந்தே புருஷோத்தமம். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம்னா அதுவும் நானும் ஒன்றும் ஏகீபாவம்னா நமஸ்காரம். யோபதேசித்யாத்மான பிரகாசதே நமஸ்தத்குரவே தஸ்மை ஸ்வாதித்யாத்வாந்தபானே. பொதுவாக பாத்தியார் குருங்கிறவர் என்ன பண்றார், அவருடைய உபதேசங்கிறதான ஒரு பெரிய ஒளி சூரியனுடைய கிரணம் போல் அடிக்கிற அடியில நம்ம ஸ்வரூபமானது நம்ம நல்லா பிரகாசிக்கிறது. பேர்பட்டவருக்கு தான் சத்குருன்னு பேரு. பேர்பட்ட சத்குருவானவர் சூரியன் வெளியில உள்ள இருக்க போகிறவர். குருங்கிறவர் உள்ள இருக்கிற இருட்டான அஜானத்தை போக்கக்கூடிய சூரியனவர் ஞான சூரியன் பேரு. சுவாதித்யா பாந்த பாண்டே அதான ஆரம்பம். முதல்ல அவர் என்ன ஸ்லோகம் சொன்னார் ஆச்சாரியன் யாருன்னு கேட்டதுக்குன்னா பல பேர் போல்காரமாக சொல்லிட்டு, நித்தம் மனஸ்கர்ஷுராதி பிரவருத்தௌ நிரஸ்தா கிலோபாதிராகாசகல்பः ரதிர்லோகசேஷ்டா நிமித்தம் யசாயः ச நித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. நீ யாருன்னு கேட்கறதில்ல என்னை பார்த்து. இவரை பார்த்து யாருன்னு இவருடைய குருவான கோவிந்த பகவத்பாதர் கேட்டு ஒரு 10 ஸ்லோகம் சொன்னார். ஈஸ்வரன் 12 ஸ்லோகம் சொல்றார். அப்பா ஒரு எடுத்தாங்கன்னா குட்டி நாளைக்கு ஆண்டுண்டா. அதுதான உண்மையான நிலைமை இருக்கணும். அவர் 10 சொன்னார், 12 சொல்றார். அவர் சொல்றது நல்லா இருக்கா, அவர் சொல்லிருந்தாங்க ஒரே விஷயம் தான் எல்லாரும் சொல்லலாம். நல்லா இருக்கான்னு சொல்றது எதை சொல்லி தமிழ் குடிச்சாலும் அதே காசு தான், யூஸ் அண்ட் த்ரோவில் குடிச்சாலும் அதே காசு தான். அந்த தானே வித்தியாசம். அதனால இந்த மனசு முடிஞ்ச ஜடங்கள் எல்லாம் அந்தந்த வேலையை செய்யறதுன்னு இருந்தால், கல் ஏதாவது செய்வோம், மண் ஏதாவது செய்வோம், மரம் ஏதாவது செய்வோம். மனசுராதி பிரவருத்தோ யா நிமித்தம். நிமித்தம்னா அது தூண்டுறதெல்லாம் இல்லையா, இவர் இருக்கா நடக்கிறது. ஆனா இவ்வளவோட சேர்ந்ததுனால கண்ணால் பார்வை, காதால் கேள்வி, மூக்கால் முகருதல், நாட்டினால் ரசித்தல், கையினால் தொடுதல்னு வெவ்வேறு வரவேண்டார். இதெல்லாம் அந்த அறிவுல வித்தியாசம் இல்லை. கரண்ட் பல்புல எரிகிற வெளிச்சம் ஒரே மாதிரி இருக்கு. 4 கலர்ல 4 கண்ணாடி சுத்த விட்டாங்கன்னா அந்த கண்ணாடி வழியா வரும்போது இது வேறு தெரியும். அது என்னவோ இதுல வித்தியாசம் இல்லை. தரிசன சிரவண மன திருஷ்டி ஸ்ருதி மதி விஜாதி கிராதிங்கிறதெல்லாம் சிருஷ்டிங்கிறதெல்லாம் இதை வச்சு பேசுவோம். அது உபலப்தி ஸ்வரூபமாக இந்த உபாதிகளுக்கெல்லாம் தாண்டினதாக எப்படி இருக்கார். ஆகாச கல்பா ஞானே ஆகாச கல்பேனன்னு இவருடைய குருவாக இருக்கிற கோவிந்த பகவத்பாதாவுடைய குருவான கௌடபாதர் போட்டிருக்கார். 4வது சாந்தி பிரகடனத்துல ஆகாச கல்பகா அப்படின்னு ஆத்மாவுக்கு சொன்னார். ஆகாசத்தை விட பெருசா இருக்கிறவரை ஆகாச கல்பகான்னு சொல்லல. கல்பன்னு கொஞ்சம் குறைச்சல்னு அர்த்தம். ஈஸ்வரன் ஊனே கல்பம்னு படுத்து. ஆனா ஆகாச கல்பகான்னு கௌடபாதர் சொல்றார். அவருடைய சிஷ்யர் இவரும் ஆகாச கல்பகான்னு இருக்கு. என்ன பண்றது, ஆகாசத்தோட பெரியவங்க சொல்ல வேண்டியது ஆகாசத்தோட ஈஸ்வரத்துக்கு நியூனம்னான்ன்றது. தலைவரையோ ஒரு வியாக்கியாத ஆனந்தகிரி வந்தார் அங்கேருந்து. ஜாண்டியன நியூனத்வா கல்ப பிரத்யேகா. ஆகாசத்துக்கு ஜாக்கியன்னு ஒண்ணு கூட இருக்கு, அது கிடையாது சொன்னாரு. ஜாண்டியனும் கூட இல்லை, அது மொத்தமே இருக்கிறதே ஜாண்டியன் தான். இருந்தாலும் ஆகாஷங்கிற பதத்துல எங்கடா குறவா இருக்குன்னா இதுதான் குறவுன்னு கேட்க. அவர்கிட்ட எங்கடா பெரிய குறவுன்னா குறவே இல்லைங்கிறதுதான் பெரிய குறவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சொல்றது கொஞ்சம் சாமர்த்தியம் தானே. அதனால நிரஸ்த அகிரோபாதி உபாதிகள் இருக்கும் பொழுதே உபாதினால அவர் சின்னவர் ஆகலன்னு சொல்லணும். உபாதிகள்கிட்ட கேட்க சின்னவரானா அப்புறம் பெரியவரானா இந்த மாதிரி மாறுதலை சொல்லவே விடாத. அப்புறம் இவர் எல்லாத்தையும் தூண்டால் பராவரான்னு சில பேர் காலையே கண்ணே தெரியலையேன்னா அவர் ஏன் தூண்டலையான்னு காது. சூரியன் உதிச்சா எல்லாருக்கும் வெளிச்சம் வருது. அவாவாவுடைய சக்தி தந்தாமல் அவாவா பிரவர்த்திக்கிறார்கள். இல்லை சூரியன் ஒருத்தர் செய்யணும் போகணும் ஒன்றும் சொல்றதில்லை. நிமித்தம் அவைகள்லாம் கரெக்டா எழுந்து பறந்து போயிடுறது. அது காரியத்தை பார்க்குறது. மனுஷன் மொத்தம் தான் சூரியோதயத்துக்கு அப்புறம் தூங்குறாங்க. வேறு எந்த ஜந்துவும் சூரியோதயத்துக்கு அப்புறம் தூங்குற மாதிரி எனக்கு தெரியுங்க. நான் இதுலேருந்து கூப்பிட்டுருக்கு. ரவி லோகசேஷ்டா நிமித்தம் யசாயா. அப்ப ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய சுபாவமே பிரகாசம்
தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்வஹாசா சரணிதம் விபாதி. அப்ப நித்திய உபலப்தி ஸ்வரூபோகமாத்மா என்னது ஜடநிலையிலே அப்படின்னு அர்த்தம் சொன்னாரு. இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். இது முதல் ஸ்லோகம் இல்லையா? இதுக்கு எப்படி சொல்லுறார் பாருங்க பகவத்பாதா. இகி சர்வ 4 லைன் இதுல எல்லாம் முன்னிப்படும். இகி சர்வஸ்ய ஜந்தோ சுகம் மே பூயாத் துக்கம் மா பூயாத். எனக்கு இன்பம் தான் வேண்டும், துன்பம் வேண்டவே வேண்டாம். இது ஸ்வரசதையேவ சுக உபாதிச்சா துக்க ஜிஹாசே அவசா. சுகத்தை எடுத்துக்கணும்னும் துக்கத்தை விடணும்னும் எல்லா ஜந்துவுக்கும் இருக்குல்ல. இன்னும் மனுஷனுக்கு அதை நினைச்சுக்கூட. இந்த இடத்துல என்ன பெரிய ஒரு ரிமார்க் தெரியுமா நமக்கெல்லாம்? நான் எவ்வளவு பெரிய அறிவாளி 6 அறிவு 7 அறிவு இருக்கின்றது சொல்லியிருக்காங்க இல்லையா? உனக்கும் அந்த எறும்புக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையா? அங்கே ஏதாவது கல்ச்சர் செஞ்சிருந்தேன்னா தோற உபாதிஷா எடுக்கிறதுக்கு வருது. எடுக்கிறதுக்கு அப்படியே பிள்ளை கட்சி யாரோ இந்த சாம்பாருக்கு ஓரமாக தட்டினான்னா ஜிஹாசா. இதே துக்கம் ஆயிடும்னு நினைச்சிட்டு ஓடி போயிடுறது. இதேதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது சம்பாதம் பண்ணா வாங்குவாங்கிறது, யாராவது அடிக்க வந்தா ஓடுறது. இதே அடிதான். அதனால எல்லா ஜந்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்வரசதேவா இதுதான் சுசுப்பிரவர்த்தி துல்லியம்னு பேரு. இது இருக்கு. ஆனா யாரோ ஒரு பாக்கியசாலிக்கு என்ன கிடைக்கிறது? எக்கட்சி நம்ம மாதிரி இருக்கிறவன்னு வச்சுக்கோங்களேன். புண்ணியாதி சேஷாலி அவசியம் பாவி துக்க அதினாபூதத்வா அனித்யத்வாச்ச விவேகம் சுகம் துக்கமேவேதி ஞாத்வா. நம்முடைய சென்சுவல் கான்டாக்ட்னால ஏற்படுற ப்ரெஷர் எல்லாம் ப்ரெஷருக்கு காரணம். இது புரியும் தான் ஈஸியாக புரியும். ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணாங்கன்னா ப்ரெஷர் சீக்கிரம் வருதுங்கிறான். ரலையோட பேதம் தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுண்டு எத்தனேன சசாதனா சம்சாரா தெக்க ஆசக்தி. இந்த சம்சாரத்தில் கொடுக்கக்கூடிய சுகங்களும் துக்கங்களும் இதற்கு காரணமாக உள்ள புத்திரமித்திர கலத்திராதிகளையும் பற்றுதலை ஒழித்து செத்த ஆசக்தி. ஆசக்தியை விடணும் சொன்னாரே உதவி கல்வி அண்ணன் உபேசிக்கணும் சொல்லல. அத்தியந்தம் இறக்கியதே அது மாட்டுக்கிறது. இவர் அதுல பற்றல் இல்லாம ஆசைப்படாம தேக்கப்படாம 2 இருந்திருக்காரு. இந்த விரஜ்யத்தேன்னு எப்ப ஆயிடுச்சோ எதகரேவ விரஜ்ய ததகரேவ பிரபலஜேத்தனார் அவசியமே இல்லை. விரக்தஸ்ய சம்சாரஹானோ யததே. ஏகாக்கியம் வந்தவன் ஆத்ம வெதிரிக்தத்துல இதை எப்படி விடலாங்கிறதுக்காக அதுக்கு வேண்டிய முயற்சியை பண்ணிட்டு இருக்கான். சம்சார ஹானிங்கிறது எப்படி வரும்னார்? சம்சாரம் இருந்தான்னா ஹானி வருது. சம்சார ஆத்மா தெரியாததுனால ஒரு விதமாக நிழல் தெரிகிறது. சம்சாரத்துக்கு ஆத்மஸ்வரூப அபரிஜானகத்வா ஆத்மஜானான் நிவர்த்தி சம்பிரதி ஆத்மஜானாம் ஆச்சாரியா உபவிசதி. இந்த ஆச்சாரியா தான் பேர்பட்ட ஆத்மஞானத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஆச்சாரியால் கொடுக்கிறான்னு தன் சிஷ்யனுக்கு ஆச்சாரியன்னு அட்ஜெக்டிவ் போட்டிருக்காரு. யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? நீங்க நம்ம வேற உள்ளாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிதாளுக்குள்ள இருக்கிற மாச்சரியங்கிறது குறிப்பூட இல்லை. ஏன்னா அவர் பண்டிதராக தானே இருக்க போறோம். பண்டிதருங்கிறது ஒரு பெரிய கௌரவம்னு நினைச்சிருக்காரு. பட்டம் ஏற ஏற ப்ராப்ளம் ஜாஸ்தி. இவனேன்னு இருந்தா எல்லாம் தெரியாது. இப்ப இவர் கேட்டார், சர்தானியா இந்த புத்தகத்துக்கு நீங்க வியாக்கியானம் பண்ணவே கூடாது. பெரியவாரெல்லாம் புத்தகம் எழுத ஆரம்பிச்சா ஏதோ தெய்வ வழிபாடு இறை வணக்கம் பாடணுமே, இங்க ஒன்னையும் காணுமேன்னு நானும். இவர் புத்தகத்துக்கு இன்னொருத்தர் கேட்டிருக்கார், அவர் புத்தகத்துக்கு இவர் சொல்றார். சர்வத்திர கிரந்தாது சிஷ்டானாம் இஷ்ட தேவதாத்துக்கு நமஸ்கார பூர்விகா பிரவருத்தி உபலப்தா. ஏன்னா சம்ஸ்கிருதம் தெரியுங்கத்தான் ரொம்ப சுலபமா சொல்றேன். ஏதோ வேண்டிய கடவுள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அதனால நிரூபிக்கணுமா முடியணும்னு சொல்லி விக்னேஸ்வர பூஜை பண்ணி அப்படின்னா ஆரம்பிப்பா. நீரெல்லாம் என்ன அந்த சிஷியன் தாந்தோந்தித்தனமா அயம் செலினா சுத்தி நமஸ்காரோ பிரவர்த்தமான அதிஷ்டத்வா அநாகரணியோஜன பிரதிஜேதா இது கேட்டு இது படிக்கணும். இது ரொம்ப பிரயோஜனம் இல்லாத எப்போ நாங்கள் ஐயாவது கடவுளை நம்புவோம் காட்டுற அங்கீகாரம் என்ன இருக்குது? என்ன சுத்தி நமஸ்காரோஹோ திரைவித்தா. ஸ்தோத்திரமோ நமஸ்காரமோ 3 விதம்: காய்கம், வாசிகம், மானசம். தெரியுமா? நமக்கு தெரியுங்க. 5ஆம் பண்ணி கட்சியில் என்ன சொல்றேன்?
காயேன வாசா மனசே, இது ஒரு பாட்டு. மனசேந்திரியர்வா புத்தாத்மனா, இது சாதாரண ஸ்லோகம். இதுதான் சொல்லுவோம் தீபத்தில் வேதமந்திரமே கண்ணாடினான் இருக்கு. பிரகிருதே ஸ்வபாவரோமி சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய வேற இவன் விஷயத்துக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நாராயணாயன் சமர்ப்பயாமின்னா தான் அது ஸ்டான்ஸாவா இருக்கும். ஏன்னா நீங்களாம் எல்லாத்தையும் ஸ்ரீமன் நாராயணாய சொல்லணுங்கிறது. அதனால 3 விதமா திரிவிதௌஹி ஸ்துதி நமஸ்காரோ காயிகௌ வாச்சிகௌ மானசோ. ஆச்சாரியா எங்க ஆச்சாரியா இருக்காரு ஹஸ்தாமலகார். வாய்க்கு வந்து யாருக்கு பேச மாட்டோம், மனசனால நினைப்போம். வாயை திறந்து சொல்லி மனசனால நினைக்காம இருக்கிறத விட மனசனால நினைச்சு வாயால சொல்லாம இருக்கிறது பெரிய மரஞ்சல். அஷ்டமேத யாகத்துக்கே யாகம் பண்றது பிரமாதமான விஷயம். 1 வருஷம் குறைய ஓட்டு விட்டு அது அஷ்டமேத யாகமும் பண்ணி அதை தியானமும் பண்றது அது ஒரு விதம். வெறும் தியானம் மட்டும் அந்த அஸ்வத்த சர்வதேவத்தியமா பண்றது ஒரு விதம். இந்த 3வது சொல்ற வெறும் தியானம் வெறும் யாகத்தை விட பலன் ஜாஸ்தியும் புத்தகங்களை சொல்லியிருக்கு. மனசுனால மட்டும் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சில நேரத்துக்கு இது சத்தம் முடிந்த நேரத்துக்கு மனசு நேரம் என்ன கேட்கணும் நினைக்கிறதுங்க போது ஒரு பிடிப்பு இல்லாம மனசு ஒன்று நினைச்சதுன்னா பெரிய விஷயம் கிடையாது. அதனால எங்க ஆச்சாரியால் மனசுனால நினைச்சிருக்கான்னு காய்க்கவும் வாசிக்கவும் மனசும். அதனால காய்க வாசிக்கம் இல்லாட்டாலும் பரமசிஷ்டாச்சாரிய அபிஜேன கிருத்தமாஸ்தே மனசு இந்த புத்தகம் நெருக்கமா முடிஞ்சிருக்குங்கிற முடிஞ்சுங்கிறது எப்படி தெரியும்னா டெர்மினஸ்ன்னு எப்படி தெரியுங்கிறார். வண்டி திரும்பிடுவாங்க அங்கே எக்மோர் ஸ்டேஷன் டெர்மினஸ் கிடையாது. லண்டன் போறது லண்டன் போறது சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் டெர்மினஸ். இல்லைன்னா நம்ம அதுக்கு தான் வருவது. அதோட மேல எஜ்ஜத்வா நிவர்த்தந்தே எஜ்ஜத்வா நிவர்த்தந்தே திரும்ப இது மாதிரி எப்படி தெரிஞ்சேன்னா அது சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சுட்டாரு. பரிசமாப்தி இருக்க. அதனால மானசமான ஸ்துதி நமஸ்காரங்கள் எல்லாம் அகரோல் ஆச்சாரியை செவகமியதே. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சின்ன விஷயம் ஏகர்னு சொன்னேன். எவ்வளோ பையன் கல்பனை சொன்னேன். பிரகிருத மனுஷராம். அது கூட மனசு இந்திரியங்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் எல்லாம் அந்தந்த வேலையை செய்யறதே எதனால தோன்றப்படுறது. ஏன் எதனாலன்னா அவங்க கேட்டான் கேனோபனிஷத்துல தேனேசு தம்பத திப்ரேசு தம்பனா. உலகத்துல ஜடமா இருக்கிற பொருள் எல்லாம் இன்னொரு தூண்டித்தான் விடுறது. இங்கேயோ ஜடமெல்லாம் ஜடம்னு புரியுது. ஆனா யார் தூண்டான்னு தெரியல. ஒருத்தர் இருக்கணுமே அது யார்? அது யாருன்னா ஏதோ 8 வயசு சொல்லக்கூடாது. 26 வயசுல எது சொன்னாலும் சரியா வராது. ஏன்னா அனாமகம் மருவமுகம் அனக்ஷரம். அக்ஷரம் அக்ஷரம்னா நான் 8 சொல்றேன். இல்லை அவர்ணம்னு ஒரு வார்த்தை. வர்ணங்கள்னாக்க உயிரெழுத்து மெய்யெழுத்து 2. அக்ஷரம்னா உயிரெழுத்து மட்டும். அதுவே இருக்கு. அதனால இவரை எழுத்து சொல்றதெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் அண்ணன் புரிய வேண்டிய வேற ஏற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் என்னன்னு சொல்லணும்னா அதுதான் என்ன பண்றது. எல்லா உபனிஷத்தும் இதெல்லாம் இயங்குவதற்கும் பொதுவான ஒரு ஞான ஒளியை கண்டு கொண்டு பிரகாசிப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்காரு. ரவி லோகஜேஷ்டா நிமித்தம். அவருக்கு ஏதாவது ராகஜேஷம் உண்டு வந்தார். அதோட கரண்ட்டுக்கு ஏதாவது பெரிய இதுவாங்க இவாத்து ரைட்ல நிறைய வெளிச்சம் இருக்குது. அவாத்து ரைட்ல குறைச்சாங்க. இவாது 0 வாட்ல வாத்து 100 வாட். பல்பு வித்தியாசம் மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூப சைத்தன்யமும் சூரிய மண்டலத்தில் இருக்கிறதுக்கு அதுதான் வித்தியாசம். அதனாலதான் சயச்சாயம் புருஷே யச்சாதாவாதித்யே சயேகா. உபனிஷத் பாராயணத்துல 5ஆம் அவசரமா ஓடுற இடத்துல ரொம்ப அவசரமா ஓடுற இடம்னா அசாவாதித்யம். அங்கெல்லாம் விட்டு சுத்திட்டு என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணும். அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவ அகம். அந்த ஆயுத்தனுக்குள்ள இருக்கிற பிரம்மனே தான் எனக்குள்ள இருக்கு. சேஷ்டாயம் புருஷே இது ஒரு வேகமா. இதுக்குதான் உபாசனம்னு பேர். சந்தோபாசனங்கிறது இந்த ஒரு இடத்தை வச்சுதான். காயத்ரி ஜபம் அப்புறம் சந்தா உபாசனங்கிறது நானும் பிரம்மம் ஒண்ணுங்கிற அனுசந்தானம் இருக்க உபாசனம்னு பேரு. அப்போ ஏற்பட்டதான சூரியன் எப்படி எல்லாருக்கும் தூண்டாமலே தூண்டவனாக இருக்காரோ அந்த சூரியனே அப்புறம் ஆத்மான்னு சொல்லாமே. சூரியனுக்கு ஒரு சூரிய ஆத்மா ஜெகதா ஜென்ரலா சொல்லுங்க அப்படி சொல்ல. சூரியனுக்கே யார் ஆத்மான்னு சொல்லணும். என்னால எம் சூரியோ நவேதான் இல்லைங்க. எம் பிருத்திவிய நவேதா சொன்னது உபலட்சணம்.
சூரியனுக்குள்ளேயே அந்தரியாமையா இருக்கார வேலை. அவரை இந்த உலகத்துல உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இதுதான் புரிஞ்சுட்டும் புரிய வச்சுட்டு இருக்குங்கிறது புரியணும். அவர் ஏன் நிச்சயம்னு சொல்றேன், அதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது. இவர் யார் உண்டு பண்றார்? உண்டு பண்ணப்பட்டாதான காரணமா அனித்தியமாகும். அதனால் நிச்சயமான ஆத்மா அக்னிஷ்ணவது, அக்னிக்கு ஔஷ்ணியம் எப்படி நிச்சயமாக இருக்கோ எப்பொழுதும் அப்படியே இவர் இருக்கார். வேற ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நிச்சயோபலப்தி ஸ்வரூபான்னு அர்த்தம். உபாதிகள்லாம் அவர் பரிசேதம் பண்றதே இல்லை. அப்போ கூட அவர் அஞ்சு வரல பேசுனா சூரிய வெளிச்சம் மூலமா தெரியும் போட்டு ஊற்ற. அதான் இப்பவே அது பூர்ணமா இருக்கு. இடப்பட்டதான உபாதிகள்னால அது பரிச்சின்னமாக ஆகலேன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இவரை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி சார் கண்ணேங்கிறதே ஞானேந்திரியம்னு பேர் வச்சு சுயமாவே அதுவே ஒரு அறிவை ப்ரொடியூஸ் பண்ணலாமேன்னு அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக நனு மனசுராதி பிரபுத்து கிமர்த்தம் அந்நகா அதிஷ்டாதாயிஷ்யதே. இதுகளை தவிர இன்னொருத்தர் தூண்டுறவர்னு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தானாகவே அதெல்லாம் முயற்சி பண்ண முடியாது? அது போட்டும் ஆத்மா எப்போதுமே அறிவு பயன்பா இருக்காதுங்கிறதுல கூகுள்ல ஒன்றும் தெரியுது. இது வேற நித்யோபலப்தி ஸ்வரூபத்திற்கு அதிஷ்டாத்து கதமுக்கியதே எப்படி சொல்ல முடியும்? ராத்திரில சூரியன் இல்லையேன்னா சொல்றதும் ரைட்டாக தான் இருக்கும். ஆனா ராத்திரில சூரியன் தான் ராத்திரில வேஸ்ட் புரிஞ்சுறது ராஷ்டிரத்தில் வந்ததுக்காக ராத்திரியும் சூரிய சம்பந்தம் இருக்கு. இல்லைன்னா எப்படி சார் உள்ளுக்குள்ள பூங்கன்னு கேட்கிறாரு. அதனால யாருக்கா சொல்றதானாம் தஸ்யான் ஜாகிரத் செஞ்சுன்னு ஒரு கண்ட்ரியில 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற கண்ட்ரியில எஸ்யான் ஜாகிரதி பூத்தானு சாணிக்கா புத்துக்கோம். இதுவே இருக்குங்க உலகத்திலேயே. எது பகலோ அது இருக்கு, எது இருக்கோ அது பகல் நேசிக்காரன்னு அர்த்தங்களோட. எது பிரகாசிக்கிறதுமோ அது பிரகாசிக்கல, எது வாழ்ந்தாமோ பிரகாசிக்கிறது. அது மாதிரி 2 கேள்வி கேட்டார். இதனால அது நிச்சயோபலப்தின்னு சொல்றேன். ஏன் இதெல்லாமே தானே வேலை செய்யக்கூடாது? அதுக்காக 2வது ஸ்லோகம் யமக்ஞவன் நித்யபோதஸ்வரூபம் மனச்சக்ஷுராதீன் அபோதாத்மகானி பிரவர்த்தந்த ஆஸ்ரித்ய நிஷ்கம்பமேகம் சநித்யோபலப்திஸ்வரூபோஹம. சிரிப்புங்கிறது கர்மல மட்டும்தான். எங்காச்சும் வேர்க்கடலை ஒரு மேல பிரிக்கிறது என்ன? வேர்க்கடலை வேர்க்கடலை பிரிக்கிறதா உருண்டை பிரிக்கிறதா? இல்லை. பொருள் விளங்கா உருண்டை பிரிக்கிறதுனா பொருள் விளங்காத உருண்டை பிரிக்கிறதுனா வெள்ளம் தான் பிரிக்கிறதா? இது 2 விதி போனோங்க. அக்னிஷ்ணவன் நித்தபோதஸ்வரூபம் தான் அந்த ஒரு ஞானங்கிறதான ஒரு விஷ்டம்னு சொல்லுவாங்க. புத்திதான் தாண்டின விஷயம். இது செயற்பட்ட ஒரு சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறதுனாலதான் அவரை போய் இந்த கிடமா இதெல்லாம் காட்டி கொடுக்க முடியுமோ? மனசுராதீனி அபோதாத்மகானி. ஆனால் இதெல்லாம் பிரமாதம் நாமட்டே சொல்லிட்டு இருக்கேன். ஆஞ்சநேயர் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கதையெல்லாம் சுருக்கமா கேட்டு எல்லாமா அதெல்லாம் என்னவோ நான் தான் சீதையை பார்த்தேன்னு சொல்லணும்னு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல. ராமன் என்ன ஏன்னு கேட்டோம்னா இவன் திருஷ்டாசி தான் சும்மா இருந்துட்டான். வேலை தெரியும் ஜாஸ்தி பேச மாட்டான். 2ஆம் டான்லாம் தானா சொல்றான்னு சொல்லிட்டு கதையா. இவர் டீட்டெயிலாக கேட்டோன்னே எல்லாம் ஆஞ்சநேயர் சொல்லுங்க. அப்போ புரிஞ்சு இது மாதிரி இந்த இந்திரியங்கள் எல்லாம் தானே என்ன பண்ற மாதிரி தான் வெளியில சொல்லிடும். இளைஞர்கிட்ட சேர்ந்து விஷயத்தை வாங்கி விஷயத்தோர்னு பேரு, காம்சோர்னு சில பேர் ஆபீஸ்ல வேலை செய்யாத ஆளு. விஷயங்கள்லாம் தெரிஞ்சது ஒரு ஆள் திருட்டு பலதுன்னு திருட்டு. அதனால மனச்சொற்றாதிகள் அதை போய் இது பண்ண முடியும். ஏன்னா அதனுடைய தயவுனால இது வழங்குறது பிரவர்த்தந்த ஆசிரித்து ஏகம் நிஷ்கம்பம். அதனால இப்படித்தேர்ந்து வர ஒளி இங்கேருந்து வர ஒளி அல்லாது தனிச்சோபலப்திஸ்வரூபோஹமாத்மா அப்படின்னு 2வது ஸ்லோகத்தை சொன்னார். இங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு. போதம்னு சொன்னாலே நிச்சயமா இருக்க முடியாது. எனக்கு வரது போறதுன்னு தானே அனுபவம் இருக்கு. எனக்கு இந்த கடஞானம் வந்தது, கடஞானம் போச்சுன்னு இந்த விருத்தி ரூப ஞானத்தையும் ஸ்வரூப சைத்தன்யத்தையும் ஒன்னா நினைச்சுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எல்லாம் எடுப்பா இருக்கு, பாலும் எடுப்பாத்தா இருக்கு, கல்லும் எடுப்பாத்தா இருக்குன்னா வெல்துவரெல்லாம் பால்னு சொல்ல முடியுமா? என்ன வெல்துவரெல்லாம் பால்னு சொல்றது ஏமாற்றத்தனம் தான் அர்த்தம். இதுல ஒரு அறிவுங்கிறது இருக்கு 2 விதமா பயன் பண்றது. சைத்தன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனை வாங்கக்கூடிய இடத்தையும் அறிவுங்கிறான். எது வாஸ்தவமான சைத்தன்ய ஸ்வரூபமும் அதையும் ஞானம்னு சொல்றோம்.
அதனால இதுல வந்து இங்கிலீஷ்ல என்ன பண்றா, அது இன்டெலிஜென்ஸ், இது விஸ்டம் அப்படின்னு பிரிக்கிறேன். புரிஞ்சா புரிய வேண்டிய நமக்கு வேற வார்த்தை இருந்தா புரிஞ்சா மாதிரி இருக்கும், ஒரே வார்த்தையா இருந்தா குழம்புற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் மனசுல தெளிவா தெரிஞ்சிடும். இல்லைன்னா அந்த கொத்தமல்லி கட்டு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. ₹1 கொத்தமல்லி, ₹1 கருவேப்பிலைன்னு ₹2 கொடுத்தா, ₹2 காய். இந்த பையன் வைக்காம போயிட்டு அங்க போய் எந்த ₹1 கொத்தமல்லி, எந்த ₹1 கருவேப்பிலைன்னு தெரியலன்னு திரும்பி வந்தான். வலது கையில கொத்தமல்லி, இடது கையில கருவேப்பிலைன்னு சொல்லி அனுப்பிச்சு இது மறந்து போச்சு. எந்த வலது கையில கொத்தமல்லியா இந்த மாதிரி வேல்யூ ஒண்ணுன்னு புரிஞ்சனால எல்லாத்தையும் செஞ்சு இருந்தா அந்த கையில வச்சு வேலை பார்த்தேன். அல்ல இருக்கிறதும் பிரவர்த்தந்த ஆசிரித்த நிஷ்கம்பநேகம், அப்படித்தான் இதெல்லாம் வேலை செஞ்சு எப்படி இந்த போதங்கள்ல பேரு வருது. இதுவோ கணிதமாக இருக்கு, நிச்சயோபலர்த்தின்னு எப்படி சொல்லலாம். அது நிச்சயோபமாத்தம்பா இருக்கு. அதை எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய கருவியை தான். இந்த ஒரு மிஷின் இருக்கு, நம்ம டிவியோ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வேணா ஒரு பண்ணக்கூடிய கண்டிஷன்ல தான் இருக்கு. நடுப்புற ஏதோ லூஸ் கான்டாக்டோ ஏதோ வருது, இல்லை கரண்ட் கட் ஆகுதுன்னா அப்போ அது வேலை செய்யல. அதனால சைத்தன்யத்துல பழுது வந்துன்னு சொல்ல முடியுமோ? இதுல ஏதோ ஹிண்ட்ரன்ஸ் நடுப்புற வரும்பொழுது அது போறா மாதிரி வரா மாதிரி ரிஃப்ளெக்ஷன் தான் மாறுறது சொல்லி அறியறது ஸ்வரூபத்துக்கு இல்லை. போதோகினாம சைத்தன்யம் அபிப்பிரேதம் நது ஞானம் சைத்தன்யம். ஞானம் வேற, சைத்தன்யம் வேற. புத்தி ரூபமான ஞானம் இருக்க அது இல்லை. அவன் அந்த ஆத்மா சேதனந்தான்னு என்ன விட பெரிய கேள்வி, எங்கேயுமே இல்லாத கேள்வி. ஆத்மன சேதனத்தை கிம்பிரமாணம் இது கேட்கிறார். உனக்கு உலகத்தை பார்த்தா தெரியுது. இதான் ஜெகதாந்த பிரசங்கம்ங்கிறார். ஜெகத் பிரகாசை மகா, உலகம் தெரிகிறது, ஜெகத் பிரகாசத்து. அதனால ஞானமும் நமக்கு நேயமாயிடுது. அறிவு வந்ததுன்னு ஒருத்தர் சொல்றாருங்க. இதேதான் கேனோபனிஷத்துல பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் இந்தது. ஒவ்வொரு அறிவும் வந்துட்டு போகும்போது நடு இடைவெளியில ஆத்மா தெரியுதுன்னு சொல்றதான ஒரு மெத்தேடும் இதே மெத்தேட வச்சுட்டாங்க. அவர் அப்படியே நிச்சயமா இருக்கார். அவன் இவர் தன்னையே இலுமினேட் பண்ணிண்டு சொல்லக்கூடாது. தான் பிரகாச ரூபமா இருந்துட்டு அப்பிரகாசங்கள் எல்லாமும் பிரகாசமாக ஆக்கி காட்டுறார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஆத்மாங்கிறவர் சைத்தன்யம் வேற, ஆத்மா வேறன்னு பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். வேற இருந்தாக்க ஒரு நாள் தெரியலாம், ஒரு நாள் தெரியாம இருக்கலாம் ஆகும். ஏன் நம்ம கிட்ட ஒருத்தர் வேறுன்னு எப்பவும் சேர்ந்துருக்கான்னு சொல்லுங்க. நிரந்தர ஸ்தலம்தான்ங்கிறது போல இப்ப காரியம் காரணம் எடுத்துட்டா முதல்ல தெரிஞ்சுக்கணும். மண்ணுல பண்ணினதான பாத்திரங்கள், வெள்ளியில பண்ணதான கரண்டிகள், தங்கத்துல பண்ணதான ஆபரணங்கள். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல காசு தான் இருக்கே, எஃபெக்ட் எங்க இருக்கு? சர்வேதான் சாதனை. இதுக்கு 50 ஸ்லோகம் போட்டுக்க. யாராவது ஒருத்தம் மண்ணை பிரிச்சு குடத்தை காட்டுற, மண் கொடுக்க, மண்ணை கண்ணால பார்க்காமலோ, மண்ணை பற்றினதான தாட் வராமலோ, மண்ணுங்கிறதான ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகாமலோ அங்க இருக்கிற குடத்தை யாராவது ஒரு செகண்ட் பார்த்தோம். அதுக்கு நாம அப்புறம் அந்த வேளாண் பேச வேண்டிய விஷயம் இல்லை. மண் குடம்னா மண் சக்திங்கிறா ஏதோ சொல்றோம். மண் 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 மண்ணுன்னு வரவே இல்லைய. இதை நிரூபித்து கட்டே நகி கட்டோ நாம வஸ்து வித்தியதே. இது பல உபனிஷத்து பார்த்தீங்க சொல்ற, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். இவரே தான் அது வேற தெரியும். வேதமும் அபேதமும் சைத்தன்யம் வேற, இவர் வேறன்னு சொல்லுவதுதான். இருக்கிறதே ஒண்ணு சைத்தன்யம் தான். நித்தியாத்மா அப்படின்னா சொல்லவே வராது. சரி, அதெல்லாம் போட்டோம். இந்த இந்திரியங்கள் தானே ஏன் வேலை செய்யக்கூடாதுன்னு அது சொல்றார். அபோதாத்மகாணி ஜடஸ்வரூபமாச்சு. இது இல்லவே இல்லையே. எஸ்மா ஜடஹானால முடியாது. அச்சேதனமான கடாதிகள் ஒருத்தர் தூண்டாமல் செய்ய முடியாது. ஏன்னா மாபூத்து கேவல துரியமானிஜம் பதோத்பத்தி நாமதீனம். இன்ஸ்ட்ருமெண்ட் தானா வேலை சொன்னா கம்ப்யூட்டர் தானே டைப் பண்ணணும்னு அப்புறம் அந்த பேப்பரை யார் படிக்கிறது? ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி சேதனம் இல்லாத வரைக்கும் துரிவேமாதிகள்னா இந்த தறிதான் துரிங்கிறதா தறின்னு பேர். கைத்தறி கைத்தறியில வச்சு மிஷினா தானாவே என்ன வேணா ஓடும், என்ன மாதிரி வேணா புடவை ஓடணும். அப்புறம் அந்த புடவை யாரும் வாங்கிக்கிறது? எடுத்துட்டு தான் பண்ணணும். இடத்துக்கு நாட்டாம கொடுக்க முடியும்.
அதனால அது இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதான ஆலோசனை இல்லாத இடத்துக்கு நாம சைத்தன்யங்கிற சக்தியை கொடுத்தால் தப்பு ப்ராப்ளம் ரொம்ப நிறைய வரும் அப்படின்னு வேற சொல்லுக்காருங்க. ஒரு ஒத்துழைத்தா முடியும். அபோதாத்மகத்வாத் அச்சேதனத்வாச்ச சேதனாதிஷ்டாதானம் ஆசிரியம் ஏவ பிரவர்த்தனே. ஏன்னா முடியவே முடியாது. நீ வேற யாரோ சொல்றதுக்குமே இந்த பிரச்சான நீ வேற யாரோ சொல்லி எங்க முடிக்கிறோ அப்படிதான் ஆத்மாங்க பேரு தான் அப்புறம் வித்தியாசம். நான்யோதோஸ்தி திரஷ்டா இது ஆத்ம வெதிரிக்தஸ்து சேதனத்துவம் நிஷேதத்தி. ரெண்டு சேதனங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப அவர் எவ்வளவு ஆத்மா மொத்தம்னார்? ஒரே ஒரு எப்படி ஆகாசம் ஒன்றோ எவ்வளவு ஆத்மா ஒன்றும் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஸ்லோகம். ஆத்மா ஒண்ணுன்னு எல்லாருமா விழுந்து கொடுங்க. ஒருத்தர் தலையை வலிச்சா இன்னொருத்தருக்கு தலையை வலிக்கணுமே, ஒருத்தருக்கு சுகம் உண்டா எல்லாருக்கும் சுகம் வரணுமே. ஆத்மா ஒண்ணுன்னு சொன்னா சுகதுக்கங்கள்லாம் அவாவாளுக்கு தனித்தனியா இருக்கே அப்படின்னு சொல்றவனுக்கு என்ன அப்படின்னு ஆத்மா ஒன்னல்லன்னு சொல். கனவடியும் கழுவனையும் வெவ்வேறு மாதிரி போய் இது வேற அது வேறன்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றோம். இங்க சொல்லல, அங்க சொல்ல மாதிரி பாவனை வர்றது அதுக்காக தெரியாது. ஆத்மாவில் சுகதுக்கங்கள் எல்லாம் வித்தியாசப்படுறதுங்கிறீங்க. ஆத்மாவில் சுகதுக்கம் சொல்லாது. சுகதுக்கங்கள் மனசுல இருக்கு, ஆத்மாவை தெரியும். மனசு ஒண்ணும் நாம் சொல்லவே இல்லை. எத்தனை ஜந்துக்கள் 84 லட்சம் ஜீவராசியில ஒவ்வொன்னு எவ்வளவு நம்பர் இருக்கோ அதை கூட்டினாக்க கணக்கே வர. அவ்வளவு மனசு. பிரத்யேக சரீரத்து ஏகைகம் மனஹ, ஏகைகத்து சரீரத்தாதி சஹசிராதிகம் மனஹ. நம்ம மனசு சொற்கொழில் சமூகம் காம்பினேஷன்ல அது ஒரு மாதிரி சில குரங்கா இருக்கும், சில சமயம் ஞானியா இருக்கும், சில சமயம் துணையா இருக்கும். 14 விதமா அந்த மனசை நிரூபகம் ரூபகாலங்காரம் பண்ணி சிவானந்த லஹரியில அதற்கு தகுந்த வைத்தியங்கள் இருக்கு. குரங்கா இருக்கா, குரங்கன் மானு, அது ஒரு கன்னிக்கா, அது ஒரு பெரிய குதிரை, இது ஒரு பெரிய குரங்கு, எல்லாம் இவ்வளவு அந்த மனசை எப்படியாவது பகவதீனும் குருவிப்போ. அது இல்லைன்னு அது இருக்கான்னு பார்த்தா எங்கேருந்து ஓடுறது எங்க உதிக்கிறதுன்னு கவனிச்சேன்னா இது இல்லைன்னு முடிஞ்சு வேணும்னு சொல்றது. இதே லைன்ல முற்றின விஷயம்தான் அது. இப்ப என்ன கேள்வி? ஒரே ஆத்மான சுகதுக்காதிகள் ஒருத்தருக்கு கலந்து போயிடுங்கன்னு கேட்டான். சுகதுக்காதி வியவஸ்தான அதே விளக்கி சொல்லி எப்படி முடியும்? ஒருத்தர் முக்தி அடைஞ்சாக்க எல்லாரும் முக்தி அடையினாலும் நம்மெல்லாம் எது கஷ்டப்படணும்? இல்ல ஒருத்தர் பக்தரா இருக்காருன்னா எல்லாரும் பக்தரா இருக்கணுமே, அப்படி இல்லையே. தஸ்மா ஆத்மீ தத்துவங்கிற உங்க வேதாந்த சாஸ்திரம் சரியில்லை. அதுக்கு 3வது ஸ்லோகத்தை பதில் சொல்றாராம். முகாபாசகோ தர்ப்பணே திருஷ்யமானஹ முகத்வா ப்ருதக்த்வேன நைவாஸ்தி வஸ்து சிதாபாசகோ தீசு ஜீவோபி தத்வத் சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. இதற்கு பலவிதமான கலர்ல நமக்கு மிரர் தான் வச்சிருக்கார். அதை பார்க்கும் பொழுதோ இங்க இருக்கிற ஒன்ன தவிர ஒரே விதமா இருக்கிறத தவிர அதுல ஏதாவது வெவ்வேறு விதமான பல பிரதிமுகங்கள் வந்துதோ வரல. இந்த பல பிரதிமுகங்களை பார்க்கிற முகம் ஒண்ணுதான் நிஜமா இருக்கிறது அங்க. அது முக ஆபாசம்னு சொல்லணும். அந்த முக ஆபாசத்தினால முகத்துக்கு சங்கியை அதிகம்னு சொல்றது எங்கேயாவது உண்டா? 10 டம்ளர் ஜலத்தை வச்சுட்டு வாரத்துல 10 சூரியன் இருக்குங்கிறாங்க. 1000 சின்ன சின்ன கிண்ணத்தை வச்சுட்டு இது சூரிய சகசிர பலே யுகபலுக்கிதா விதிபாஸ்வதி சாட்சாத் வாசஸ்த மகாத் 1000 சூரியன் உங்காட்டியா இருக்கு. அப்ப இந்த உபாதிய பிரதிபலித்தமாக இருக்கும் பொழுதோ அதுல வேறுபட்டதாகவோ ஏற்றத்தாகவோ என்ன தெரியுதோ அது நிஜமாக அங்க இல்லை. எப்படியோ அதுபோல இந்த ஆபாசகோ ஜீவோ பிசத்வது உபாதிகள் வேறுபடுறதுனால ஜீவன்களுடைய காரணம் என்று தெரிகிறதே ஒழிய சுகதுக்காரிகள் ஆத்மாவில் ஒட்டவே இல்லை அப்படிங்கிறது தீர்மானிக்கணும். வெவ்வேறு விதமான ஸ்பெக்ட் கிளாஸ் போட்டு சொல்லுங்க. பார்த்துக்கிறது ஒண்ணு இருக்கும், சேர்த்து ஒண்ணா கரும்பை இது வேற ஒண்ணு மாட்டிப்பாரு. 10 பனியன் சென்டர் கோட்டு மாதிரி ஏன்னா நீங்க ஒரு கண்ணாடி கிட்ட கூலிங் எஃபெக்டுக்காக போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாக ஒன்று போடும் மேலே போட்டு டாக்டர் இது ஒன்று போய் 2-3 கரண்ட் இருக்குன்னே வருவோம். எப்போ என்ன தெரியுது, இப்போ என்ன தெரியுது, அவளுக்கு ஒரு கணக்கு.
அது மாதிரி நமக்கு மேல மேல கோஷங்கள் ஏற ஏற அது இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏகாமாட்சியோ அவன் ஒரு இடத்துல ஏண்டா எல்லாரும் சரீரத்தை ஆத்மான்னு ஏமாறுறாங்க. அவளுக்கு சொல்லி விட்டவங்க சுவாமி, இந்த பளபளப்பான ஜோதி ஸ்வரூபம் முதல்ல புத்தியில, அப்புறம் அது வழியாக மனசுல, அது வழியாக பிராணம்ல, அது வழியாக இந்திரியத்துல, அது வழியாக ஸ்தூல சரீரம் கூட வியாபிக்கும். இதனுடைய அந்த பர்வேட் பண்றதுனால எல்லாம் விளையாண்டு ஈயம் பூசிட்டதான ஒரு பித்திரி அடுக்கு கூட உள்பக்கம் பார்த்தா ஈய அடுக்கு மாதிரிதான் இருக்கும். ஆனா அங்க அழிஞ்சு போறமா இங்க அழிஞ்சு போடுமாங்கிறதுக்கு உதாரணம் கிடையாது இருக்கும். ஆனா இங்க அறியும் சைத்தன்ய ஆபாசம். அதனாலதான் யோகா எதிர்காலாம் சரீரத்திலேயே சைத்தன்யன்னு சொல்றாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால மனசு வேணியா இருக்கிறதுனால எல்லா விவசாயம் வரலாங்கிற சிதாபாசகோ தீசு ஜீவோ விகத்வத்து. இன்னொரு ஆச்சாரத்துக்கு நீங்களே நம்ம மனசையே நம்ம விற்பிகளை பார்க்கும்போது ஒரு ஒரு சமயத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். உண்மையா பார்த்தா அவ்வளவு பேருக்கு சாட்சின்னா இவர் ஆத்மாவில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. ரூபோஹமாத்மா. இது எங்க மதத்துல சரி பண்ணிவிடலாம். உங்க மதத்துல ஆத்மா சர்வகத்தம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் சொன்னா உங்களால தான் சரி பண்ண முடியாதுன்னு சூத்திர பாஷையில் சொன்னதெல்லாம் இங்க வந்து விட்டுருக்காரு. ரெண்டாவது, நானாத்மவாத பட்சத்தை ஸ்ருதி அடிச்சு தந்துருக்கு. மேகநானாஸ்தி கிஞ்சனா இது ஸ்ருதிரதி நானாத்மபக்ஷம் பிரதிஷேததி. ஆத்மா ஒண்ணுதாங்கிறத தீர்மானமா இருக்கு. எங்கேயாவது ஆத்மானகான்னு சொன்னாக்க ஆகாஷ ஆகாஷோ ஆகாஷான்னு அகாராந்த சப்தம் ஒன்று ஒண்ணுமோ ஒன்றும் ராம ராமோ ராமாக ஆகாஷா ஆகாஷோ ஆகாஷான்னு தார்மிகாலாம் சேர்ந்து அது கிடையாது. ஏதோ சப்தம் சரி நித்திய ஏகவச்சனான்னு சொல்ல வேண்டிய சப்தம் தான் இதுவும். ஓஞ்சி வச்சனம் போதுன்னு சொல்லிருக்கா. பார்த்தா 2ஆகவும் 3ஆகவும் தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்ப அந்த கதையே தெரிந்தா அவ அப்பாவுடைய கதையை லிமிட்டேஷன் இருக்கும். சுத்த பிரம்மம் ஆகாசத்துக்கும் அப்பா. இவருக்கு லிமிட்டிங் ஏஜென்ட் வந்ததுனாலதான் வேறுபாடு போல தெரிகிறது. நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல என்ன கிடையாது. அதனால உபதுக்காதி அவஸ்தா சாங்கரியம் வரவே அது இதுக்குள்ள தனியாக அது என்னண்டே இருக்கு. ஒரே நிலைதான் சொன்னதுக்காக 5-6 டம்ளர்ல வெவ்வேறு விதமான ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கோம். எல்லாரும் சாப்பிடக்கூடிய ட்ரிங்க்ஸ் சொல்லணும். அதுதான் ஒன்னோட கலந்து போயிடணும். 75 ஜூஸும் 850 ஜூஸும் மோர்க்குழம்பும் ஒன்னா கலந்து அப்படி அதனால சரியாது. ஏன்டா கலந்துல ஆகாசம் ஒண்ணுதானே. ஆகாசம் ஒண்ணுதான். ஆகாசத்தை 4ஆக காட்டின டம்ளர்கள் வெவ்வேறு. புரிஞ்சுக்கணும். டம்ளர்கள்லையும் வெவ்வேறான டம்ளர்ல 100 மில்லி அல்லது 200 மில்லி தான் பிடிக்கணும்னாலும் அதை வச்சு மட்டும் டம்ளர் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றதில்லை. ஏன் சொல்றதில்லை தெரியுமோ? இந்த உபாதிக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். பிளாஸ்டிக்ல ஒரு டம்ளர் இருந்துருக்கோம் மெல்லிசா இல்லை தொடவும் முடியாது. இப்படி குடிச்சா அப்படி அமைந்தது, இப்படி குடிச்சா அப்படி அமைந்தது. அது வேண்டாம்னாலும் அதுவும் சுத்தி வந்துட்டு அந்த டம்ளர் 200 மில்லி இருக்கும். நீங்க ஒரு பித்தளை இல்லை 200 டம்ளர் வச்சுருக்க 200 மில்லி. அப்புறம் வெளியில வச்சிருக்கா, அவர் தங்கத்தை வச்சிருக்கா. வேற எவ்வளவு ஒண்ணுதானே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா முடியாதுன்னு இப்போ இப்படியே முடியாது. வெளித்தோற்றத்துலையும் ஆசை இருக்கிறதுனால ஒன்றும் பண்ணிக்கிறேன். தங்கம் வெள்ளொழுத்தாம அது வேணா வாங்கிக்கிறது. நீங்களே கிடையாது வாங்கினா நீங்க எதிர்பார்க்கக்கூடியதான டிசைன் இல்லைங்கிறதுக்காக உருவா அருங்கிறதுக்காக அக்ஷய திருப்தி முடிஞ்சு அடுத்த அக்ஷய திருப்தி வந்துருக்கு. இன்னும் அக்ஷய திருப்தியில தங்கம் வாங்கியாங்க. அப்பதான் நம்மகிட்ட அக்ஷயமா தங்கும். அதனால இவர் என்ன பண்றணும்னு கேட்டார். அந்த முன்னாடியே சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் நினைக்கின்றே உங்களுக்கு ஒண்ணு நிஜமா இல்லை. அப்ப சுகதுக்க சம்பந்தங்கள் இல்லவே இல்லைன்னா பந்தனே கிடையாது, ஆமாம் கிடையாது. எதுக்காக இந்த புத்தகம் படிக்கணும்னா புரிஞ்சின்றவர்களுக்கு பந்தம் இல்லைன்னா வந்து இந்த புத்தகம் இல்லை. புரிஞ்சுக்காத அந்த போனார் நோட்டு யாருக்கா ஒரிஜினல்லாம் புத்தகத்தை படிச்சு நேராகவே எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத போனார் நோட்ஸுன்னா இனிமேல் யார் எழுதாலும் போனார் நோட்ஸும் வந்துடும். இவன் போனார்னாலே ஆச்சாரியான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. போனார் போனை வைக்கிட்டு அடிக்கிறானா அதனால போனார். இந்த காலத்துல மாட்டார் சிக்ஷகான்னு
ஆக இங்க கேட்கிறார் பந்தாபாவா மோக்ஷாபாவா பத்தோகி முக்கியது பேருக்கா பந்த மோட்சமே இல்லையே வேண்டியதே ஆகினால் மோட்ச சாஸ்திரம் வேண்டியில்லைன்னு கேள்விவர 4வது ஸ்லோகம் சொல்றார் யதா தர்ப்பணாபாவ ஆபாசஹானோ முகம் வித்யதே கல்பனாஹீனமேகம் ததா தீயோகே நிராபாசகோ யः நித்யோபலப்திஸ்வரூபோஹமத்வா. வெவ்வேறு விதமான கலர்ல கண்ணாடிகள் வெவ்வேறு விதமாக இருப்பதாகவும் ஆட்டம் இருப்பதாகவும் வெவ்வேறு விதமான விசாரங்கள் இருப்பதாகவும் காட்டுறதோ இல்லையா? இந்த காட்டுறது அதை நாம பார்க்கிறோங்கிறது புரியாம மிஸ் ஐடென்டிபிகேஷன் வந்தால் அப்ப நாம திடீர்னு சொல்றதாக உபதேசனை பண்றோம். உபதேசம் யாரை குறித்து பண்றான்? கயிறை பார்த்து பாம்புன்னு ஏமாந்து பின்னாடி தெருவில் பார்த்து நாயன் சர்பகா ரஜுரேவான்னு உபதேசம் பண்ணாரா? எல்லா கயிறையும் பார்த்து எல்லாரும் இங்க வாங்கும்போது இது கயிறு, இது பாம்பு எல்லாம் கயிறுன்னு சொல்லி வருவாரு. சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க நாளைக்கு காத்தால கிளாஸுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்னா முன்னாடி வாங்குவோன்னு சொல்லியிருக்கணும். இல்லாம திடீர்னு சொன்னா ஏதோ ரெண்டாயிட்டாங்க அர்த்தம். அதனால முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருந்தா தான் நெகேட் பண்ண முடியாது. நீங்க அது போல ஏதோ வெவ்வேறாக இருக்கிறது தோற்றம் இருக்கே, பந்தம் வந்ததாக தோன்றதே அந்த கருப்பு கண்ணாடியினால பார்த்ததுனால மல்லிகைப்பூ கருப்பா இருக்கேன்னு சொன்னாங்க. கைது பாருன்னு சொல்றோம். அதனால யாருக்கு தேவையோ ஒன்று தான் உபதேசம். உபதேசம் வந்துதான் ஆகணும்னு ஒண்ணு பெரிய நிர்பந்தம். எதுலையுமே இங்க நிர்பந்தம் கிடையாது. புரிஞ்சதுன்னா உபதேசம் வேண்டாங்கிறதாக நினைக்கிறாரோன்னு தோன்றது. அதனால யாருக்கு தேவை யாருக்கு தேவைன்னு புரியாதவனுக்கு தேவை, புரிஞ்சவனுக்கு தேவை. இந்த 3 நாள் சக்கர வண்டி எரிதா சார் கொஞ்சம் எல்லாம் தானா நடக்க வேண்டியதானே என்ன பேச்சு? கண்ணாடினா நடக்க விட்டா போனோம்னா போகும். 3 நாள் சக்கரத்தையும் பிடிச்சிக்கணும். இப்போ ஒருத்தர் ஐக்கு பிடிச்சி நிற்கணும். சுத்தகாண்டி இப்போ காட்சி கூட நடந்து வரலாங்க. இவ்வளவு சமாச்சாரங்களாய் சரியான பொருள் தான் இவர் நிற்கப்படுறார். அதனால ஆபாசங்கிறதான தோற்றத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியாததுனால முழிக்கிறவாளை பார்த்து இந்த சாஸ்திரங்கள் இப்ப தேவை அப்படின்னு சொல்றாரு. ததா தீயோகே இந்த புத்தினாலதான் இல்லாட்டா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுங்க? உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாமே. இந்த புத்தி மனசு எல்லாம் ஒடுங்கின தூக்கத்துல அதுதான் வித்தியாசம் தெரிஞ்சு. மெச்சூர் சொல்ற மாதிரி சொன்னா மெச்சூர் வெங்கட்ராமன் சொல்ற மாதிரி விசித்ராஜி இப்படி பட்டம் இருக்கார், அத்வைத் இங்க பட்டம் இருக்கார், தேய்க்கு இங்க பட்டம் இருக்கா. ஒரே தனியால 3 பேரும் கொரட்டை விட்டு தூங்குறான். இது விசித்ராத்வைத சுசுப்தி ஒரு மாதிரி, அத்வைத சுசுப்தி ஒரு மாதிரி, துவைத சுசுப்தி ஒரு மாதிரி ஏதாவது சொல்றது. இந்த 3 பேரும் தேங்கினா ஆனந்தமா தூங்கினேங்கிறான். ஒரே ஆனந்தம் தான். இந்த துவைதானந்தம், அத்வைதானந்தம், விசித்ராத்வைதானந்தம் 3 ஆனந்தம் கிடையாது. யானை தூங்கினால்தான் பூனை தூங்கினால்தான். ஏன்னா இந்த உபாதிகள் இல்லாத நிலையில இருக்கிறதுல போய் வித்தியாசம் யாரால பற்ற முடியும்? அதனால சொல்றார் யதா தர்ப்பணாபாவ ஆபாசஹானோ முகம் வித்யதே கல்பனாஹீனமேகம். பிம்பம்னு தெரியாது கல்பனாஹீனம். பிம்பம்னாக்கே இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு என் முகத்துக்கு பிம்பம்னு பேரு. கண்ணாடியில தெரியறதுக்கு பிரதிபிம்பம்னு பேரு. இதுதான் இந்த புத்தகம். இப்ப என் முகத்துக்கு பிம்பம்ங்கிற பேர் எப்போதுமே உண்டா? பிரதிபிம்பம் வந்ததுனால பிம்பம்னு பேரும். பிரதிபிம்பம் வந்ததுனால இதுக்கு என்ன பேர்னா முகம்னு பேரு. அவ்வளவுதாங்க. அதனால அது வந்தா இது ரிலேட்டிவ் டேமா இதுவும் அதுவுமா இருக்கு. இது இல்லைன்னா இல்லவே இல்லை. அதனால இந்த உபாதிகளுக்கு குழப்பம் தான் அங்க வர்றதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆத்மாவோ நித்தியம் ஆனந்த ஞான ரூபமாக இருக்கார். இது புத்தியாதீனா மாற்றி இவ்வளவு சொன்னப்புறமும் புத்தி கண்ணண்ட இன்டெலெக்ட் கண்ணண்ட ஒண்ணுமே இருக்க மாதிரி தெரியலையா? கிடையாதுன்னு நானும். புத்தியாத்மவாதியா இருக்கிறவன் புத்தாலித்தனமா கேட்டதாக வச்சு கேஜித் புத்தியாதீனாம் ஆத்மத்துவம் மன்யந்து தான் பிரத்யாக. அவளுக்கு ஒரு ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் மனச்சக்ஷுராதேர் மனச்சக்ஷுராதேர் வியுக்தஸ்வயம் யஹ மனச்சக்ஷுராதேர் மனச்சக்ஷுராதி ஜட சொல்ற மாதிரி மாற்றி மாற்றி மனச்சக்ஷுராதேர் அகம்யஸ்வரூபா நித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. மனசு சக்ஷு போன்ற இந்திரியங்கள் அவரிடத்துல சம்பந்தப்படவே இல்லை. ஏன்னா அப்ராமோ சமனா சுப்ரா அஸ்ரோத்ரம் அவர்ணம் அசக்ஷுஷ்டம் அவருக்கும் கிடையாது. அவரை தெரிஞ்சவாளுக்கும் சரீரேந்திரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் கிடையாது.
ஸ்வயம் யோ வியுக்தா மனச்சக்ஷுராதே. ஆனா மனசுக்கு மனசாக, கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக எல்லாமே இருக்கார். அது ஒரு பாட்டு, எல்லாம் ஒரே பாட்டு. என்னசார் வார்த்தை தம்பதிகளுக்கு எவ்வளவு குழந்தைகள் ஓரெல்லாம் குழந்தைகள் தான் என்ன சொன்னீங்களும் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். என்ன புரிஞ்சு சர்வம் வேண்டாம். எனக்கு உதாரணம் அப்படின்னே இருக்கும். எது தெரிஞ்சா எல்லாம் தெரியும்னா எல்லாம் இல்லையாவது தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன லாபம் கேட்டுக்காரு. சப்ரபஞ்ச பிரபஞ்ச பரிஜானேன கிம்சியா சுகதுக்காதிகம் திருஷ்டுவா பீதிக்கலு ஜாயத்தைங்கிறாரு. எல்லா விதமான சமாச்சாரங்களையும் பார்த்து விஸ்வரூபங்கிறார். பார்த்த உடனே திருது கத்துல தலை சுத்துறது. நிஜமாவே கிருஷ்ணா நான் பேரு போலிக்காக அங்க தாண்டி விட்டு போட்டு உட்காண்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோபவானு துரூபா தயவு செஞ்சு நீங்க ஒரு பணம் கொடுத்து ஆடுச்சுன்னா 4 பணம் கொடுத்து ஒயிட் சொன்னாங்கிற மாதிரி ஆக்சுவலி விஸ்வரூபம். என்னுடைய ரீதியில ஏகாது சாத்தியாய் படுற பாட்டை மக்களும் நிறுத்து போகணும். கவலைப்படாத எல்லாம் நிறுத்துக்கிறேன். இத்தனை நாளா சாதாரண விக்கிரகம் இருந்தவோ ஏதாவது சிரமப்பட்டோம் வேண்டாம்னா இது ஆரோக்கியம் வந்து இது எப்போ போகும். இதே நீங்க அந்த மாதத்துக்கு வந்து தர பாருங்க 2 நாள் ஆனோடனே சத்தம் எப்போ கிளம்பி காட்டலன்னு ஆரம்பிச்சிடும். மாதிரி எல்லாம் ஒன்றும் சரிக்கூட இருக்கிறது இருந்தா தேவையே வெளியே இதை போய் விட்டு விட்டுக்கூடாது. சொன்ன மரியாதையா சரின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காங்க. அது மாதிரி இங்க மனசக்ஷுராதே மனசக்ஷுராதின்னு அர்த்தம். மனசு மனசா இருக்கிறதுக்கு யார் மனசுக்கு மனசோ, யார் கண்ணுக்கு கண்ணு, யார் மூக்குக்கு மூக்கோ அந்த உபநிஷத்தை வச்சதா இந்த விதவான். இதெல்லாம் போய் அடுத்து ஏதாவது வாலாட்டுமோன்னா முடியவே முடியாது சார். நீங்க தீபம் போய் விளக்கு தீபத்தினுடைய வெளிச்சத்தினால சூரியனுக்கு ஏதாவது வளர்ந்துறதானே இல்லையா? யத்வாசா அனபிதிதம் ஏனவாகம் வித்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி. வித்தியின சும்மாங்கிறதுக்காக நேதம் நிவிதம் உபாசத்தே பேசறதே எல்லாம் பேசி ஒரு மாதிரி சத்தியப்படும். மனசக்ஷுராதேக அகம்யஸ்வரூபா. இதனால ஆத்தியத்தை பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கணுங்க. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இருந்தால்தான் பஞ்சேந்திரியங்கள் போய் ஏதாவது அதாவது வேலை செய்யும். ஸ்பர்ஷத்துக்கு பகிர்ந்திரியம் வரும், சப்தத்துக்கு காது வரும், ரூபத்துக்கு கண் வரும். இது மாற்றி மாற்றி வராது. அந்த உபத்திரம் உங்களுக்கு ஜாஸ்தி. இதில் விதமான பண்ணிக்கலாம்னா அது என்ன விவசாயம் தான் கொடுங்க. ஜெயின மதம் மாதிரினா ஆயிடும். சாதஸ்து இதுல கட்டுப்பாட்டோட ஒரு நிச்சயம் ஒரு கட்டுப்பாடு வரும். தெரியுமா? வேற கயிறை பார்த்துதான் பாம்புன்னு அறிவு வந்தா பாம்புன்னு பிரம்மா அப்படிதான் வருமே ஒழிய அங்க ஒரு பந்து ஆகாசத்தை நடக்கிற வெறுமையாவது பாம்புன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க. அந்த கேஸ் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். எல்லாம் பூ மாதிரி சுத்துறது. சில உண்மை தெரிஞ்சாலே அது ஒரு தப்பு தெரியுமில்லை உங்களுக்கு. உலகம் பூரா சுத்தி இருக்கணும்னா எனக்கு அபிலாஷம் இருந்து சுத்துறதுன்னு அல்ல. நீங்க முதல்ல டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். மேல 500 பேர் 400 புரியுது வெளிப்பட்டேன். நான் சொல்லி வச்சேன் 500 400 ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப எல்லாம் சுத்துற மாதிரி தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. என்ன சுத்துறது சார் எனக்கு என்ன? அப்ப முதல்ல டாக்டர்கிட்ட போய் அப்படி சுத்தக்கூடாது. தத்துவரீதியாக சுத்துறது. ஆனால் இப்ப சுத்தாது துவா பிருத்திவிங்கிற மந்திரம் ஞானின்னு சொல்லணும். துருவம் விஸ்வம் இதன் ஜெகத். ஏன்னா வேதம்னா கர்மகாண்டத்தை சொல்றது துவாஹ பர்வதாயினே துருவோ ராஜா விசாமயம் அப்படின்னு அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆரம்பிச்சு சொல்ற மந்திரம் அது. இதனால அவர் புரிஞ்சுக்க முடியாது, அவர் தான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 6வது ஸ்லோகத்துக்கு போறோம். எத்யாத்மா மனசக்ஷுராதே ரகம்யா. அவர் இருக்காருங்கிறது எப்படி தெரியும்? கண்ணு இருக்குங்கிறது யாராலும் தெரியுதோ அவர் இருக்கிறது கண்ணால் தெரியும். அவர் ஒருத்தர் இல்லைன்னா கண்ணுங்கிறத முயற்சி பண்ணி ரூபத்தை அடையணுங்கிற எண்ணம் எப்படி வந்து உனக்கு? பிரமாது பிரமாணாதீன சித்தித்து பிரமாணேவ நபவே. ஏன்னா நோயருங்கிறவர் பயமா இருந்துட்டு இன்னத்தை பார்க்கணுங்கிறதாக நினைவு அந்த புத்தியில வரும் பொழுது அதற்கு வேண்டியதான இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக ஆக்ட் பண்ண வைக்கிறாரு. இவ்வளவு நடக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் தெரியணும். அவர் திடீர்த்து இந்த பிரமாணம் வந்தப்புறம் தானே இது சரியா வராதுங்கிறத சரியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால பிரகாசிக்கிறார். அதனாலதான் அபரோக்ஷத்வாச்ச பிரத்யேகார்த்தம் பிரசித்தேங்கிறார். என்ன குழப்பம்னா
எப்படி தெரியணுமோ அப்படி தெரியல, வேற விதமா தெரியுது. உங்களுக்கு கயிறு தானே தெரியுது, பாம்பா பாம்பா தெரிஞ்சதுனால கயிறு தெரியல. இப்படி ஒரு வழி, கயிறு தெரியலங்கிறதுனால பாம்பு தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம், பாம்பு தெரியறதுனாலதான் அங்க கயிறு தெரியலன்னு சொல்லுவோம். ரெண்டு ஐட்டம் கிடையாது. ஆக ஒரு குழப்பம் வரும்போது அப்படி தெரியும். அவர் மனச்சொற்குதாதிகள்னால அவரை இருக்காருன்னு தீர்மானம் பண்றதுக்கு நீ இல்லை, அவர் இருக்காருங்கிற தீர்மானம் பண்ணதுனாலதான் கண்காதெல்லாம் சரியா வேலை செய்யுதுன்னு சொல்றோம். உபனிஷத்தே சில சமயத்தை சொல்றதேன்னா அதுக்கு வியாக்கரணம் தான் உதா. கங்கோதகம் சங்கரோதயா, சங்கரத்து உதயான்னு நேர்மைன்னு அர்த்தம். சங்கரா பிளஸ் ஆ பிளஸ் ஊ வந்தா என்ன வரும், நமக்கு ஓ வரும். ஆ பிளஸ் ஊ ஓ ஆ பிளஸ் இ ஏ, இது ரொம்ப நாளா பாஷையில் இருக்கும். இது எப்படித்தானே சொல்லணும், இதைத்தானே பாணினி சொன்னான்னு சொல்லணும். அதே குணஹான்னு அது சங்க பண்ணிட்டு ஆத் குணஹான்னு சூத்திரம். இதைத்தான் பாணினி சொன்னான்னு சொல்ல வேண்டிய உண்மையை பாணினி அதே ஆத் குணஹான்னு சொன்னதுனால ஆவுங்க சேர்ந்து ஏஆச்சுங்கிறான். இது ஒரு பாடமா, பாடம் படிக்கத்தான் போகணும். இருந்தாலும் இந்த படிக்கத்தையும் ஜாகிரதையா பண்ணிக்கணும். அதனால சாஸ்திரத்தினால பிரம்மன் தெரியுது, பிரம்மத்தினாலதான் சாஸ்திரம் தெரியுது என்ன கேட்டா அப்படிங்கிறதும் இருக்கிறது. ஆளுக்கு தகுந்த மாதிரி பாடத்தை டெவலப் பண்ணிட்டு போகணும். எந்தெந்த பாடத்துல நாம எந்த நிலையில இருக்கோங்கிற நிலையில மறந்து வேற நிலையிலேருந்து கேள்விகள் கொடுக்க வரத்தான் வரும். இதை அட்ஜஸ்ட் பண்றதுதான் நம்ம வேதாந்த ஜிக்ஞாசுக்களுக்கே முக்கியமான ப்ராப்ளம். இவனே இருந்தா சொன்னேன், அதுல இறங்கவும் இறங்கிட்டோம், வேற ஏதோ நடக்கிற ஒரு இடமடைஞ்செல்லாம் நிக்கிறது. அதுவும் ஒரு நல்ல அறிகுறி தான் வச்சுக்கணும். இடைஞ்சலே இல்லைன்னா தான் வேற ஏதோ ப்ராப்ளம். இந்த குழந்தை கத்தவே இல்லைன்னா டாக்டர்கிட்ட கொண்டு ஒரு கிள்ளு ஒரு ஊச்சல் கத்துவாங்க, செத்த கத்துவம் பண்ணுவோம். அப்பதான் அவங்க ஃபீலிங் இருக்குன்னு இதுதான் கிள்ளி விடுறது, ஏதோ ஒன்று பண்றது. சார் அதுக்கு கத்திலே இருக்கேன், அதுவும் தப்பு. கத்தினாலும் தப்பு, கத்தலைன்னாலும் தப்பு. அனிர்வச்சனீயமான பிரபஞ்சம் கொஞ்சம் ரொம்ப குடுக்குதும் வேலை செய்ய விடாம எடுத்துன்னு என்ன சார் திருப்பதி மத்து மாதிரி கிளம்புன்னு வச்சுக்கோங்க. ஐயோ நோ புள்ளன்னு பக்கம் மண்ணாட்டி மாதிரி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பகல்ல பிறந்தாலும் ஆகாது, ராத்திரில பிறந்தாலும். இதுதான் உலகம். எப்படி போனாலும் கோத்திரம் தான். பாரியா ரூபவதி சத்ரு, பாரியா ரூபவதி சத்ரு, பாரியைவ சத்ரு. சத்ருவா மித்திரனா நீன்னா மத்திர மித்திரம்னா அவ என்ன பண்ணான்னு கேட்கிறேன். ஒண்ணுமே அவ பண்ணவும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா இவனா கலைப்பிக்கிறது. வீட்டுல ஏது பிரச்சனைங்கிற இந்த வேதாந்தத்தை சுமாரா தெரிஞ்சிருந்தாலே செஞ்சு நம்மால்தான் அது கிரியேட் ஆகுதா. அதனால இங்க வந்து நிலப்படி இடிச்சு விட்டுருங்க. இவன் தான் போய் முட்டின்றாங்க. நிலப்படி வந்து எப்படி இடிக்கும்? நம் குத்தத்தை பொறுத்தாட்டு சொல்லி 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 துர்வாசனை ஏறி போச்சு. அதனால ஆத்மா அப்படிங்கிறது அப்படிங்கிற ஆத்மா உண்மையே இல்லை. இப்படிங்கிறது தெரிவிச்சு அது வரல உட்காந்துக்காரு. இடிக்க முடியுமா உட்காந்துக்காரு. இடிக்க முடியுமான்னு சொல்லுவார். நெருக்குதாரமா இருந்தா இடிக்க முடியுமா உட்காந்துக்காரு. அவர் ஒரு இடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஆக நம்ம இங்க பண்றதுதான் இருக்கு. பந்தகா இங்கதான் இருக்கு. சரீரத்துக்கு அண்ணந்த பந்தம் கிடையாதுங்கிறது சந்திரசேகர வார்த்தைகள் திருப்பி திருப்பி சொல்றாங்க. நீங்களா சரீரம் பண்ணிக்கிறது, அப்புறம் அதுங்கிறது இதுங்கிறது. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறது. சார் அங்க ஏதோ பார்த்து சார் அவன் சார் 3 கண்ணு இருக்கணும் அவன். அப்புறம் பார்த்தா அனைவரும் தலையை பிரிச்சு போட்டுனாலும் ஒருத்தர் முடிஞ்சிட்டு இருக்குங்கிறான். உங்க இருக்கிறதே சரி கிடையாதுங்க. இவருடைய சமாச்சாரத்துல ஏறி ஏறி அந்த ஸ்கிரீன்ல வந்து நாம என்னெல்லாமோ பார்க்கிறோமோ செய்யலையா எடுக்கிறதுனோ ஸ்கிரீன் தான். அது இந்த கடவுள்ல நான் இதை வச்சு இங்க சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்றார், ஏகோ விபாதி சுத்தேதா பிரகாசஸ்வரூபோபி நானே பத்தீஷு. ஜீவர்த்திகள் வெவ்வேறு நிமிஷம் இந்த கையை அப்படி விடாம அடைக்கினே வந்தா கடவுளை வெவ்வேறு நிமிஷம் ஆறாமல் தெரியும். தெரியுதா தெரியலையா? இல்லை சார் இந்த ஒரே மாதிரி தான் தெரியுதுன்னு நீங்க ஞானியும் நினைச்சுக்க கூடாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். எனக்கு ஒண்ணு ஆகாசம் சிரிச்சாருதாவும் சின்னதாருதாவும் தெரியலையா? அப்ப டாக்டர்கிட்ட கூட்டு போயிடுவேன் நான் உடனே. சங்கர நேற்றாலயாக்கு வாங்குவோம் வேண்டியது. தேகம் பிரதீதி இருக்கணும், தேகம் நிச்சயங்கிற ஞானம் என்ன புரியும். ஏன்னா கும்பகர்ண வீடு வந்து நமஸ்காரம் பண்ணுவோம் எல்லாரும். தேக பிரதீதியே இல்லையே இவருக்கு. தூண நமஸ்காரம் பண்ண முழங்கிறார் இவர் வித்யாரண்ய அப்படின்னாக்க தானுதேவ ஞானிங்கிறது. தெய்வ பிரதீதி இருக்கிறது முக்கியமா, அத்வைத தரிசனம் இருக்கிறது முக்கியமா. நம்ம நல்லா ஜாக்கிரதையா வாங்கிக்கணும். எப்படி எல்லாம் கொண்டு போகணும் கொண்டு போகணும்.
ஏகோ விபாதி ஸ்வத சுத்தச்சேதா பிரகாசஸ்வரூபோபி நானேவ தீசு சராமோதகஸ்தோ யதா பானுரேகா. பல பல பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய பல கலரான பாத்திரங்கள்ல சூரிய பிரதிபிம்பம் விழுந்தாலும் இது வெவ்வேறு நிமிஷா தோணினாலும் எப்படி பானுவானவர் இதுக்கு இல்லாத தனியாக இருக்காரோ அதுபோல தனிச்சோபலூபோகமாத்மா. ஜீவன் முக்தி உண்டாச்சாங்கிறது இங்க வாங்குன்னு வாங்கிட்டு நடுப்புற போய் இங்க ஜீவன் முக்த நாளுக்கு முடியும் முக்தன்றது எப்படி ஜீவனாளுக்கு முடியும். அதனால என்னங்கிறார்கள், ஜீவகஸ்தாவத் தத்துவஞானம் உற்பத்தியே நட்டு மிருதத்தை ஞானான் முக்தி. போனப்போய் ஞானம் வருமா, இருக்கிறது ஞானம் வருமா? இந்த பாரத ரத்னா சர்டிபிகேட்டா போனப்புறம் கொடுக்கறதுக்கு இருக்கிறது என்ன கொடுக்கணும். அதனால இது இருக்கிறவனுக்கு தானே ஞானம் வரும். பிராணன் இங்க இருக்குது ஞானம். இகைவ தைர்ஜித சர்கோ ஏகாம் சாமிய ஸ்திதம் மனஹா நிர்தோஷம் சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணித்தே ஸ்திதான்னா பாடையை வச்சு கட்டினப்புறம் ஒரு ஞானம் வரணும். அந்த காலேஜான கடைசி முன்னாடி வரணும். அண்ணன் ஒன்றும் வரத்துக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் கட்டியே வரலன்னா ஒன்றும் இல்லாத எங்கேருந்து வரும்? அது வரதும் இல்லை, அது வேற விஷயம். ஆனா இவர் சொல்ற இருக்கும் போதான வரலாம். ஏன் யார் ஞானம் வரத்துக்கு வேண்டிய சில ஜலவாடங்கள்லாம் உயிரோடு இருக்க செய்ய முடியும். மிருதஸ்யாசம்பவா. அதனாலதான் சொல்றாரு அதை இங்க வேடிக்கையா ஒண்ணு பண்ணிட்டார். அதையேவி இருசான் யாஜ்ஞவல்கியானீனாம் சன்னியாசேன். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சன்னியாசம் வாங்கியிருக்காங்கிறாரு. அது மாதிரி போறாரு. நச்ச மிருதஸ்து சன்னியாச சூரியத்தே சம்பவதிவா. பொருள்லாம் கிட்டத்தட்ட மிருதனுக்கு சன்னியாசம் ஞானமோ க்ளோஸ் சிவ அபஸ்தான்னா உன்னை தண்டத்தை கொடுத்து கவுண்டர் வேலை கொடுத்து சேர்த்து வச்சு மேலே போச்சு ஒரு விதமா ஆசிரமம் பண்ணி அது சன்னியாச ஆசிரமம். எனக்கு 50 வரிகள்லாம் சன்னியாச ஆசிரமத்தினால முக்கிய அவன் தான் யோக பிரச்சனை வரான்னு சொல்லவே நின்றாரு. இவர் எல்லாம் தயாரா இருந்து போனவருக்கு தான் எல்லாம் பேசவே இல்லையே. சும்மாவே வேஷம் போடுறது ஒன்றும் கிடையாது. தஸ்மாத் ஜீவத சத்தியானம் உற்பத்தியதே. சத்தியானம் தான் முக்தி. ஜீவன் முக்தின்னு ஒன்று விஷயமே இல்லை. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. மேலும் முக்தி சுவாபாவிகி சர்வேஷான் ஸ்டேட்மெண்ட். நீங்க இந்த பாக்கியத்துக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு இயல்பாக இருக்கிறது முக்தி தான். பந்தத்தை தான் நீங்களா ஏற்பாடு பண்ணிட்டு ஐயாருக்கு குழந்தை 1 மாசம் 2 மாசம் தொடர்ந்து நிச்சயம் தான் உடனே குழந்தைல எட்டு முக்கியம் எப்படி பிறந்தான்னு தான் கேட்கலான்ட்ட. நான் என்ன சொல்றேன், இந்த மனசை லூசா பேசாம விட்டு நடக்கிறது பேசாம பார்த்துருந்தா இவன் தான் முக்தி. முக்திஸ்வரு சுவாபாவிகி சர்வேஷாம் நசா ஞானேன ஜன்யதே. இங்க அண்டர்லைன் பண்ணும். 7வது ஸ்லோகத்துல பல விஷயம், 6வது ஸ்லோகத்துல பல விஷயத்தை நெட்டத்துல வச்சிருக்காரு. இது என்னதான் இருந்தாலும் முக்தி போகணும் அடையணும். முக்தி நாட்டுன்னு வேற இடத்துல இருக்கு. முக்திஸ்வரு சுவாபாவிகி நசா ஞானேன ஜன்யதே. சிந்தர்கி அவித்யா திமிர திரோஹிதாயாக முக்தேகே திமிரமாத்திரம் நிராக்கிரியதே சத்ய பிரதம ஞானேன நிராகரம். ஞானம் வந்தா போச்சு. ஞானம் வரலன்னு சொல்ல, ஞானம் வந்தது அப்புறம் கொஞ்சம் பாக்கியிருக்குன்னா அது அவ்வளவு தூரம். அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி தாட்ல சரியா வரும். நிஜமா ஒன்றுன்றது கணக்குல விழுந்தே கொஞ்சமா விழுந்து நல்லா கேட்டு விடுவேன். நான் கிளியா எல்லாம் என்ன எக்ஸாமினேஷன் நான் போய் விழுந்துட்டே இருக்க ஒரு கூட்டம் போடணும். குச்சின்னு பாக்கி வேற என்னத்துக்கு இந்த ஊத்தம் எந்த அச்சனைக்கு வந்திருக்காங்க. அதுலையாவது விளம்பரம் இருக்குங்க. அதுவும் கிடையாது. ஞானமே கைவல்யம். ஞானா கைவல்யங்கிறதெல்லாம் சும்மா சொல்லி வச்சிருக்கு. அவ்வளவுதான். ஞான மாத்திரத்துக்கு பிரதிபந்தத்தை எடுக்கணுமே வெளியே எவ்வளோன்னா அங்க ஜலத்தை கருத்து இருக்கிற கல்லத்தான் எடுக்கணுமே வெளியே அங்க ஜலத்தை ஒன்றும் உண்டு பண்றது இல்லை. கல்லத்து வந்தா ஜலம் வந்தா மெட்ராஸ்ல எல்லாத்துக்கும் ஜலம் இருக்கணுமே. இருக்கிற ஜலத்தை தான் இவன் பிரதிபந்தம் வந்து எடுக்கலாம். ஆனா இங்க சொரூப சைத்தன்யத்துக்கு பிரதிபந்தத்தினால்தான் நிற்கிறது. எடுத்து பண்ண சரியா போயிடும். அழுதா முக்தின்னு பேரு. ஆமா, ஒரே ஆத்மாங்கிற இவ்வளவு சரீரத்துக்குள்ளேயும் சூழ்ந்து அவர் எப்படி பிறக்க முடியும்? ஒரு சூரியனே அப்படி எல்லா ஊர்லயும் பிரகாசம் கொடுக்க முடியுங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்காக 9வது 7வது ஸ்லோகம் சொல்றார். யசானேக சக்ஷு பிரகாசோ ரஜிர்னஹ கிரமேண பிரகாசீகரோதி பிரகாசம். சக்ஷு பிரகாசோ ரவிஹி ந கிரமேண பிரகாசித்து. சூரியன் உதிச்சால்
ஒவ்வொரு ஊரா இருக்க போயிட்டே வந்துருக்கேன். ஸ்லோலி அப்படியே சூரியன் உதிச்சாச்சு, ஸ்லோவாக்கா இனிமே இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமான ஹரும், ஞானம் வந்தாச்சு, மாய் ஏந்து கொஞ்சம் கொஞ்சமான ஹர்றது அப்படிங்கிறது இந்த இந்த கிரந்தகர்த்தா இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஐயாருக்கோ ஒருக்காக சொல்லுவாங்க, என்ன போயிட்டு நீங்க பாதிக்கணும் தாண்டியாச்சுன்னா அங்கதான் பிராமணங்கிறேன். பாதிக்கணும் தாண்டியாச்சு சொல்றோம்னா அந்த மோசம் பாரத் என்ன பேசாம அங்க இருந்தாலும் தப்பு இல்லை. வானவர்கள்லாம் யோஜனை பண்ணி 10 யோஜனை தாண்டேன், 20 யோஜனை தாண்டேன், 30 யோஜனை தாண்டேன், 40 யோஜனை தாண்டேன். இதான் குரங்கு புத்தி. யாரா அக்கறையா போய் பார்த்துட்டு வருவான்னு கேட்டேன். அது முன்னுதான் நான் 10 யோஜனை போறேங்கிறது, நான் 10 20 கூட்டிக்கிறதா. போன மேட்ச்ல 20 ரன், இந்த மேட்ச்ல 30, அடுத்த மேட்ச்ல 27, பாக்கி அப்புறம் செஞ்சுரி போட்டான்னு பேர். எனக்கு அடிக்கிற அடியில் அவுட் ஆகாம 100 அடிக்கிறதா ஆரம்பத்திலேருந்து நான் சேர்த்து சாப்பிட்ட சொத்தெல்லாம் சொத்தா 10 லட்சம் ரூபாங்க. அவ்வளவு கேம் சொல்லிட்டு சிந்தாடிட்டு இருக்கேனே. அது மாதிரி எங்கேயாவது கணக்கு உண்டோ? வரிசையா வந்தாக்க கணக்கு உண்டான்னு கேட்கிறேன். பூமான்னு பேர் உண்டா? அதுக்கப்புறம் துளித்துளியா பணம் சேர்த்து பூமான்னு பேரா? நம்ம கொண்டு போனா பூமான்னு பேர் வச்சு கூப்பிட்டே இருக்கு. பூமா 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 மாமான்னு. பூமா என்னன்னா அகண்ட ஸ்வரூபம்னு அர்த்தம். அதுபோல சக்சுங்கிறது பிறந்தாச்சுன்னா படிச்சுன்னு தெரியும், ரவி உண்டாச்சுன்னா தெரியும். அதனால ஒரே பிரபோதத்தில் தான் எல்லாம் நடக்கிறது. ஏற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் தனித்தனியா ஒரு சொத்துக்கு போய் ஒத்துள்ளதுக்கு அங்கங்க உட்கார வேண்டாது. ஒரு இடத்துல இருந்தா எல்லாம். இப்ப ரவிதான் எல்லாருக்குமே பிரகாசத்தை உண்டு பண்றான்னு சொல்லிட்டு போலான்னு, ரவியை தவிர ஜட பிரகாசத்தை தவிர சேத்தனம் ஒண்ணு எதுக்கு? சூரியன் போருமேன்னு ஒருத்தன் கேட்டானா, அத்தனை வேற இருக்கேங்கிறாரு. இந்த சவிதாங்கிறவர் தான் நம்ம புத்தியை தூண்டான்னு இருக்கு. எதுக்குள்ள ஆத்மான்னு கேட்டான். பிரபாதம் யதாரூபமக்ஷம் பிரஜுநாதி நாபாதமேவம் விவஸ்வான் யதாபாத ஆபாசயத்யக்ஷமேகः ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. சூரியனுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கான்னு பல உபனிஷத்து சொல்றது. சூரியனாலேயே எல்லா விதத்தையும் போக்க முடியாது, வெளியே இருக்கத்தான் போகலாம். சும்மா சூரியனை ஒரு அதிகமான ஜலப்பிரகாசத்துக்கு உதாரணமா சொன்னோமே இல்லைய, அவர் இருக்காருங்கிறதே நீங்க கண்ணை திறந்தா தான் தெரியும். பல பேர் ஏசி ரூம்ல 10 மணி நேரத்துக்கு சூரியன் எங்க ஆச்சுன்னு கேட்கறான். அந்த ஆண்டைகள்லாம் சூரியனை விட்டுட்டு இல்லைங்கிறது இது மாதிரி தான் பேச்சு. அப்படி அவனுக்கு நான்கிற பிரகாசம் வந்தப்படதான் எல்லாம் பிரகாசிக்கிறது. இதுதானே அங்க போய் பிரகாசிக்க புரிந்து பிரகாசிக்கிறது. நீங்களே அங்க போய் கொடுத்துட்டு அவ கொடுத்தான்னு வாங்கி வருவாங்க. மாப்பிள்ளை சொன்ன தெரிஞ்சாரு பழைய ஆளுக்கு. மாமனார் நல்ல பேர் வைக்கிறதுக்காக என்ன அப்பா அது உண்டாலும் இருந்தாங்க. இவனே ஒரு மோதிரத்தை வாங்கிதான் தீபாவளிக்கு மாமனார் கொடுத்தான்னு வந்து போறது. அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சான்னு தேவை. அதனால நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் அங்க கொடுத்து பூமால இருக்குங்கிறான். நீ என்ன இருக்கீங்க பூமால வந்து இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வரலாம் நம்மளுக்கு சேர்க்கணும் இல்ல. அதனால இருக்கிறது இங்க ஒண்ணுதான் இருத்தல். இதனுடைய சம்பந்தத்தினால அங்க இருத்தல் வருது. கடலை ஒன்றியால வேர்க்கல்வி பிரிக்கிறது எங்கே பிரிக்கும்? வெள்ளம் தானே பிரிக்கிறது. அது சொந்த கையில பிரிக்கிறது என்ன? 2-3 திதி பிடிக்கிறாங்க இருக்கு. எப்படி 2-3 திதி பிடிக்க முடியும்? அதனால விவஸ்வத் பிரபாத்துமே அக்ஷம் மூலமாக போனாத்தான் விவஸ்வானுக்கே பிரகாச முடியும். ரதத்துல சூரியோ பாத்தி சந்திரதாரகம்னு சொன்னார். இதே விளக்கிறார். சூரியன் வந்தோன்னு பெரிய விளக்கம். யதா சூரியே கோப்தனே கலாசு. சூரியனுக்கு ஆறுவதான பல பாத்திரங்கள்ல பல கலர்ல பலவிதமாகவும் பல கலராகவும் ஆறுவதாகவும் தெரியுதோ, என்ன இதுவும் அது வேற கலந்து திரிஞ்சு தெரியாதனால ஆடுற மாதிரி தெரியுது. கலாசு பிரதின்னா சுதிஷ்வேவமேகா தனித்தோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. இந்த மனசு அப்படி இப்படி போகும்போது இவரும் போனா மாதிரி வந்தா மாதிரி காயதீவ லேலாய தீவா. அது மட்டும் இல்ல, இவர் சில சமயம் மறந்து போட்டான்னு சொல்றாரு. மேகம் வந்த போது சூரியன் போட்டாருன்னா எப்படி மேகம் இருந்ததுங்கிறது எந்த லைட்ல தெரியுது? கனச்சன்னமர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே ஜாதி மூடः ததா பத்தவத்பாதி யோ மூடதிருஷ்டேஹ ச நித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. வெற்றில இருக்கோம் ரொம்ப நேரம். ரோமுத்திர காலில் இடைவெளியானது இவ்வளவு நேரம் கட்டுப்பட்டு இப்படி வளைஞ்சு நிற்கிறதே பாவம். அது வளைஞ்சு நிற்கிறதா நேரம் நிற்கிறதா? இந்த இடைவெளி
கைதான் வலிக்கும், இடைவெளி என்னங்கிற இடைப்பட்டதாக இருக்கிறது போல இருக்கிறது ஆத்மான்னு சொல்லியாச்சுன்னா இவருக்கு எப்படி துக்கம் வந்ததுன்னும் பந்தம் வந்ததுன்னும் மோட்சம் வந்ததுன்னு எப்படி சொல்றது? இவர் அந்த பகிச்ச தத்துவம் யாத்திர நாராயண சிதா மாதிரி ஆகாசத்துல கை இருக்கு, கையில ஆகாசம் இருக்கு, ஆகாசம் எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பகிகி இருக்கோ அதை விட பெருசாக இருக்கிறதுனால இது பக்தராகவும் இதை வேலத்தில் தெரிவிக்கிறாரும் மூட திருஷ்டி நினைச்சுக்கிறார். இவர் ஒரே மாதிரி தான் இருக்கார், ஒரே மாதிரி எங்கெல்லாம் இருக்கார் எல்லாத்தையும் இருக்கார். 11வது ஸ்லோகம் சமஸ்தே சுப. அது மட்டும் இல்ல, இந்த இன்னொன்று விஷயம், இந்த கனெக்ஷன் திருஷ்டியில இந்த மேகம் மறைச்சிருக்குங்கிறதுனால அந்த மறைக்கக்கூடிய மேகத்தையும் பிரகாசப்படுத்தினாரு. அதித்தியை கூட அவர் தானா போக மாட்டார். குரு வார்த்தையிருக்க குருவாயூர்னு பேர் அர்த்தம். குருங்கிறவர் ஒரு வாயுவா வந்தாருன்னா மேகத்தை போய்விடுவார், நம்ம அத்தியாசங்கிற மேகத்தை. உடனே ஞான சூரியன் பிரகாஷம். அதனால எனக்கு எல்லாத்தையும் ஒரு குருவாயிரப்பனதே கேட்பானே, அது ஒரு வாயு. குருஹு வாசரூபேன அஜ்ஞான மேகம் நிவாரயத்தின்னு அர்த்தம். சமஸ்தே சுவஸ்துஷ்வனுஸ்யூதமேகம் சமஸ்தானி வஸ்து நியம் ந ஸ்பிருஷந்தி வியத்வத் சதா சுத்தமச்சஸ்வரூபம் சனித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. எல்லா பொருளும் இருக்கு 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 எது ஊடுருவி அந்த வஸ்துக்களெல்லாம் இந்த ஊடுருவி இருக்கிற சத்வஸ்துவை எந்த விதமான மாற்றத்தையுமோ பண்ண முடியலையோ, மாற்றம் பண்ண முடியலையேங்கிறது அப்புறம் இருக்கட்டும், தொடவே முடியலையோ. நம்ம ஆகாசத்துக்கு தொட்டோம்னு சொல்ல முடியுமோ? ஆகாசத்தை தொட்டோம் ஏன் ஆகாசத்தை தொடர்றதுனாலே மூர்த்தம் மூர்த்தம் பரிச்சின்னம் பரிச்சின்னத்தோடு தான் சம்சர்க்கமே ஒழிய இதை தாண்டி ஆச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பேர் கிடையாது. சாதாரணமா ஒரு வாழை ஜலத்துல ஒரு ஏதோ ஒரு அசுத்தி ஏற்பட்டு போச்சுன்னா அந்த ஜலத்தை நாம உபயோகிச்சு அந்த ஜலத்தை காலை கூட விட மாட்டோம் இல்லையா? இப்ப பெரிய குளம் ஏரின்னு சொல்லுவா, அங்க அந்த ஒரு பக்கம் ஒரு மாறி வருஷம் குளிச்சுருப்பா, இங்க எருவு மாட்ட வருஷம் குளிப்பான்னு இருப்பான். ஜாஸ்தியா படிச்சுன்னா அந்த தோஷம் என்னன்னு சொல்றோம் இல்லையா? அது போல இந்த பக்தனாக பரிச்சின்னமா இருக்கிறதே தான் இந்த தோஷங்கள்லாம் வருமே ஒழிய அபரிச்சின்னமான கிடையாதுங்கிறதான ஒரு தீரியை பார்த்துக்கணும். இல்லை அது போல பெரிய பூதத்துக்கு ஒண்ணுமே வராது, எல்லாத்துக்குள்ளயும் ஊடுருவி இருக்கு. இதை எதுவும் டச் கூட பண்ண முடியாது. வியத்வத் சதா சுத்தம். வியத்வது இதுக்குதான் உதாரணம். அக்ஷஸ்வரூபம் வியத்து இருக்குங்கிறதுக்கும் சாட்சி பிரத்யட்சத்தான் தெரியணும். அதை காட்டிலும் தெரியவர வேற. அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கேன்னு சொன்ன அஸ்தாமலகர் மட்டும் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அகமாத்மான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுல எங்கேயாவது பிரம்மன் ஒண்ணு இருக்கு, அதை நான் சொன்னதான் இருக்கோ பக்கதோ இந்த மகா வாக்கியம் இல்லைன்னா வேதாந்தம் இல்லைங்கிறது. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள்ல எவ்வளவோ சேர்ந்து தரும். அது என்ன முடியும்? அசகோஹன்கின்னு அகம் சப்தார்த்த விசாரத்தை தவிர இந்த 12 ஸ்லோகத்துல வேற எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உபாசோ இதுக்கப்புறம் பூர்த்தி பண்றா விஸ்வாதிகம் அர்த்தம் உபசம்ஹரதி. இவ்வளவு நேரம் சொன்னத கல்குலேட் பண்றார். உபாசோ யதா பேததா சன்மணீனாம் ததா பேததா புத்தி பேதே சுதேகி யதா சந்திரகாணாம் ஜலே சஞ்சலத்வம் ததா சஞ்சலத்வம் ததாபீஹ விஷ்ணு. பாத்திரத்துல ஜலத்தை வச்சு இப்படி ஆடுறது எப்படி பண்ணி இப்படி பண்றதுன்னா இந்த பெரிய சந்திரன் ரொம்ப நல்லா ஆடுறான். அதுபோல் நமக்கு புத்தியானது ஜாக்கிரத்திலையும் சொப்பனத்திலையும் இங்கேயும் எங்கேயும் விழுந்து விழுந்து திறந்து ஓடும் பொழுதோ ஆத்மா ஏதோ பண்றாங்க வச்சார். இந்த கண்ணாடியோ இந்த பாத்திர ஜலத்தையோ எடுத்து அந்த பக்கம் சித்தாள் மாட்டுக்கும் பிரகாசமா இருந்திருக்கார். அதனாலதான் சுசுப்தி சுசுப்தேக சித்தேகோ வசிஷ்டா சிவக்கே கதேகோ வசிஷ்டான்னு கதேகோ வசிஷ்டான்னு தெரிஞ்சுட்டோம். அவசிஷ்டாக அர்த்தம் தெரியல வசிஷ்ட சொன்னான்னு சம்ஸ்கிருதம் என்ன இவன் இஷ்டத்தை பிரிச்சு விடுறது. அதாவது ததேகோ அவசிஷ்ட சிவ கேவலோகம். இது போல சந்திரகாணாம் ஜல சந்திரகான ஜல சந்திர பிரதிபிம்பம் அர்த்தம். காவெல்லாம் பிரதிபிம்பத்தை சொல்லணும். ஜலே செஞ்சலத்துவம் ஜலத்துல செஞ்சலத்துவம் தோன்றது போல தோன்றது விஷ்ணுவான வியாபகரான நம்ம ஸ்வரூபமானது நித்யானந்த ரூபமாக எப்பவுமே பிரகாசிக்கிறது. அதுவாக்கும் நான் அறிவர். நீ யாருன்னு கேட்டோம்னா நான் இப்படியேற்பட்டதான ஆத்மஸ்வரூபம்னு ஒரு 12 ஸ்லோகங்கள்னால
சகல வேதாந்தத்திலிருந்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சாரத்தை அவர் சொன்ன பெருமையை சொல்றதா. இது ஏன் இவருக்கு ஹஸ்தாமலகர்னு பேர் கொடுத்தாருன்னா, இந்த 12 ஸ்லோகத்தை படிச்சா ஆத்மஸ்வரூபம் கைமேல வச்சு நெல்லிக்காங்கன்னு தெரியும். ஹஸ்த ஆமலகம் கரதல தில்வபத்துன்னு கூட சொல்லுவாங்க. தில்லப்பழத்தை வச்சா மாதிரி சில புத்தகங்கள் இருக்கு. கரதலாமலகம்ங்கிறதா ரொம்ப நாள் உள்ளங்கை நெல்லிக்கை போல அப்படி தெரிவிக்கிறதுனால அவருக்கு ஹஸ்தாமலகர்னு பேரு. முன்னாடி பேர் என்னங்கிறத மறந்து கொடுத்தாரு. பின்னாடி எந்த பேரை வச்சு முன்னாடி சாஸ்திரின்னு இவர் என்ன பேருன்னா அது எதுவும் சொல்லியிருப்பாங்க. அதனால பேர்பட்ட ஹஸ்தாமலகியத்தை இந்த இதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு இவ்வளவு மழையில் நாமெல்லாம் வந்து கேட்கிற மாதிரி பகவான் ஓரளவுக்கு மழையை நிறுத்துறதுக்கு பகவத் பாதா நன்றி சொல்லி ஹரஹர நம பார்வதி பதையே.